गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। जय सद्गुरुनाथ भगवान की। समस्त भागवदल को गुरु विष्णु भजे, ये गुरु ब्रह्मं भजे, ये गुरु कमल नयनं भजे, ये गुरु कर कोमलं भजे, ये गुरु पाद पंकजं भजे, ये गुरु विद्यारूपं भजे, ये गुरु ज्ञान वैराग्यं भजे, ये गुरु मोक्ष साधनं भजे, ये गुरु वेदारूपं भजे, ये गुरु वेदात्म स्मरणं भजे, ये गुरु सकल सौभाग्यं भजे। उन्दिपोत उत्तमने वाळि उयर्वेदनायकने वाळि उलगळन्दमायवने वाळि ओदिये उणर्तिय नायकने वाळि वित्तिल्ला பொருளே வாழி விந்தையே வந்தாய் நீ வாழி ஒப்பில்லா மாயவனே வாழி உலகளந்தோனே என் குருவே சரணம்। கஸ்தூரி திலகம் லலாடபடலே वक्षस्थले कौस्तुभं नासाग्रे नवमौक्तिकं करतले वेणुं करे कङ्गणं सर्वाङ्गे हरिचन्दनं च कलयं कण्ठे च मुक्तावलिं गोपस्त्री परिवेष्टितो विजयते गोपालचूडामणि। राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण हरे राम 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 हरे
Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Rama, Hare Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. नाम संकीर्तनम यस्य सर्व पाप प्रणाशन प्रणामो दुःख शमनः तं नमामि हरिं पर. वसुदेव सुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविंदाय नमो नमः. नमः पार्वती पतये हर हर महादेवा. கெடுமிடராயவெல்லாம் கேசவாயென்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுககில்லார். விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்று தடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதுமின்றே. இன்று போய் புகுதிராகி எழுமையும் ஏகம் சாதம் குன்றுநேர் மாடம் மாறே குறுந்து சேர் செருந்தி கொண்டே மன்றளர்புழில் அனந்தபுர நகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊர். ஊரும் புல் கொடியும் அக்தே உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் இன்னம் நாமறியச் சொன்ன பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீ பேசுமே. சர்வத்ர பத்மநாபநாம சங்கீர்த்தனம் பத்மநாபா. जय बोलो प्रपंचेश्वर स्वामी की जय. बोलो केदारनाथ भगवान की. ஆரம்பிக்கும் பொழுதே ராதே கிருஷ்ணா சொல்றார். சிவன் கோயில் உட்கார்ந்து சிவபெருமான் ரொம்ப ரசிக்கிற ஒரு மந்திரம் ராதே கிருஷ்ணா. ஏன்னா இன்னைக்கும் பிருந்தாவனத்துல கோபேஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு சிவபெருமான் இருக்கார். காலையில சிவலிங்கமா இருப்பார், சந்தியா வேளையில கோபி வேஷம் போட்டு சிவானின்னு ஆயிடுவார். இன்னைக்கும் ராசக்கிரடையில ஒரு ஆனந்தமா அனுபவிச்சுருக்கா அப்படின்னு காண கிடைக்க அத்தனை சிரேஷ்டம். அதுவும் பிரபஞ்சேஸ்வரர் நல்ல ஒரு இடமா பார்த்து உட்கார்ந்து இருக்கார். ஆனால் கொஞ்ச நேரம் அப்படியே போயாச்சுன்னா பத்மநாபனுடைய ஒற்றக்கல் மண்டபத்துக்கான கல்லு கொடுத்த பாரகோவில் கிருஷ்ணன் இருக்கார். இந்த பக்கம் இப்படி தாண்டி போயாச்சுன்னா ஜம்முன்னு நம்ம திரிவிக்ரம மங்கலம் அவர் இருக்கார். ரெண்டு பேருக்கு நடுவில் சமைத்தான் வந்து உட்கார்ந்து இருக்கார். அதுதான் பகவத் சங்கல்பம்ன்றது
பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு தெரியாது. அப்புறம் நம்ம மணிஜி சொல்லிட்டு இருந்தா, ஒரு காலகட்டத்துல இங்கிருந்து பத்மநாபருக்கு பால் போயிட்டு இருந்தது. அதனாலதான் பத்மநாப பக்தரை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்க மஞ்சேஸ்வரர். காரணம் இல்லாமல் ஒரு காரியம் இந்த லோகத்துல நடக்கிறது கிடையாது. மகாத்ரி பார்ஸ்வேச்ச ததே ரமந்தம் சம்பூஜ்யமானம் சததம் முனீந்திரைஹி சுராசுரை லக்ஷ மகோரகாத்யைஹி கேதாரமீஷம் சிவமேகமீதே. जय बोलो केदारनाथ भगवान की जय. அழகான ஒரு சனாதன தர்மம். சனாதன தர்மம் இயற்கையை அடிப்படையா கொண்டது. இங்க நாம கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் கூட காலத்தை அடிப்படையா கொண்டது. நவராத்திரியா இருக்கட்டும், பிரதோஷ காலமா இருக்கட்டும், பௌர்ணமி கிரிவலமா இருக்கட்டும், சங்கடகர சதுர்த்தியா இருக்கட்டும், சஷ்டியா இருக்கட்டும், ஏகாதசியா இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமுமே இயற்கையை பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்க்கை. இயற்கை அத்தனை சிரேஷ்டமானது. அதனாலதான் நம்ம கோவில்கள் எல்லாம் ஸ்தல விருட்சம்னு ஒண்ணு இருக்கு. அத்தனை அழகா எல்லா உயிரினங்கள்லையும் பகவத் அனுபவத்தை அனுபவிக்கும். தேவர்கள் அவர்களுடைய வாகனங்கள் எடுத்துட்டோம்னால எல்லாமே பார்த்தோம்னா கருடன், ரிஷபம், சிம்மம் எல்லாம் எதானா எடுத்துக்கோங்க, காகத்திலிருந்து எல்லாமே வாகனங்கள் தான். அத்தனையும் சிரேஷ்டம். அதனால இயற்கையோடு கூடிய இயற்கையான காலத்துக்கு ஒத்து வரக்கூடிய இன்னொரு 50,000 வருஷம் போனாலும் நாமெல்லாம் நிச்சயமா கிடையாது. ஆனாலும் சனாதன தர்மம் அப்படியே இருந்துட்டே இருக்கு. ஏன்னா வேதம் இதெல்லாம் நம்மளை காப்பாத்திருக்கு. ராமாயணம், மகாபாரத இதிகாசங்கள், புராணங்கள். இப்ப பத்மநாபரெல்லாம் பார்த்தோம். நம்ம எப்பயோ வந்த சுவாமி இன்னி வரைக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்க. லட்சதீபம் எத்தனையோ வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஆராட்டு உற்சவம் எத்தனையோ வருஷமா நடந்துட்டு இருக்கு. அத்தனை ஒரு ஏற்றம் திருவனந்தபுரத்துக்கு. திருவனந்தபுரத்துல நுழைஞ்சாச்சுனாலே கெடும் இடராயவெல்லாம் அப்படின்றார் நம்மாழ்வார். இந்த தேசத்துக்குள்ள வந்தாச்சு அப்படின்னாலே பகவானே ஆனந்தமா வந்து விடமுடை அளவில் பள்ளி விரும்பினான் அப்படின்றார். ஆசையோட வந்து பத்மநாபன் அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலம் இந்த திருவனந்தபுரம். இந்த எல்லையில உட்கார்ந்து இருப்போம். நம்ம எல்லாம் இங்க தட்சிண பாரதத்துல முக்குல உட்கார்ந்து இருக்கோம். இங்க இருக்கிறவாளுக்கு ரொம்ப முக்கியம் என்னடான்னா கங்கா யாத்திரை அப்படின்னு. அந்த பக்கம் போய் கேட்டா ராமேஸ்வரம் பார்க்கணும் அப்படின்னு. இந்த தேசத்தினுடைய அழகு இதுதான். இந்த தேசத்துல பாஷை வேற, நிறைய சம்பிரதாயங்கள் வேற, சாப்பாடு உலகத்துல இந்த தேசம் போல வெரைட்டியா சாப்பாடு எங்கேயும் கிடையாது. இந்த தேசம் போல வெரைட்டியான ட்ரெஸ்ஸஸ் எங்கேயும் கிடையாது. இந்த தேசம் போல வெரைட்டியான கல்ச்சர்ஸ் கிடையாது. இந்த தேசம் போல வெரைட்டியாக எவ்வளவு விதமான பூஜா முறைகள். நிஜமாவே வடக்கு என்பது அவ்வளவு வித்தியாசங்கள். ஆனா இந்த தேசத்தை ஒண்ணுபடுத்தி வச்சிருக்கிறது பக்தி. இன்னைக்கு கூட பத்மநாபர் கோவில்ல ஒரே இந்திக்காரா தான், ஒரிசாக்காரா, மகாராஷ்டிரியன் தான், கேரளாவில் கம்மி. உள்ள வாதம்னா கூட்டம். சபரிமலை பாருங்க, நிறைய ஐயப்பமார்கள் தான். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வர கூட்டம் தான் ஜாஸ்தி. இப்ப திருவண்ணாமலை போனேன்னா எல்லாம் தெலுங்குக்காரா தான். அங்க யாரோ சொல்லிட்டா போல இருக்கு திருவண்ணாமலை விசேஷம் அப்படின்னுட்டா படையெடுத்துட்டு வர. அதாவது எவ்வளவு தூரம் ஆயாச்சுன்னா கடை பேர்லாம் தெலுங்குல எழுதுற அளவுக்கு ஆயாச்சு. திருவண்ணாமலை முழுக்க 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 இன்னைக்கு ஃபுல்லா ஆந்திரா தெலுங்கானாக்காரா தான் வந்துட்டு இருக்கா. இதுதான் இந்த தேசம். எங்கேயோ யாரையோ பிடிச்சி இழுத்துட்டே இருக்கும். அத்தனை ஆச்சரியமா இருக்கும். கேரளால நிறைய பேர் பழனிக்கு போவோம். அதான் அதிசயமா இருக்கும். ஒவ்வொன்றும் அத்தனை ஏற்றம் இந்த தேசத்துல. பெரிய பாக்கியம் இந்த சனாதன தர்மத்துல பாரத பூமியில கலியுகத்துல நமக்கு ஒரு ஜென்மா வாய்ச்சிருக்கு. இப்ப கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம்னா கூட பெருசா தெரியாது. எங்கேயோ இருந்துட்டு போயிருப்போம்.
கலியுகத்தினால என்னடான்னா சுலபமா இருக்கு, நிறைய டிரான்ஸ்போர்டேஷன்லாம் ஈஸியா இருக்கு இல்லையா. இதே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் இந்த பக்கம் இப்படி வந்து போய் சொல்லுங்க, இந்த ஊருக்கார வந்தா உண்டு. இப்ப இவ்வளவு டிரான்ஸ்போர்டேஷன் இருந்து இன்னைக்குதான் திருவிக்கிரமங்கலம் பாக்குற ஆள்லாம் உண்டு. இத்தனை தூரம் கோட்டைக்குள்ள இருந்துட்டு ஒற்றைக்கல் மண்டபத்தில் பத்மநாபா ரட்சிக்கணும் சொல்ல எத்தனை பேர் பாரகோவில் போய் கிருஷ்ணன் அந்த அழகான அந்த பாறையை வெட்டினம் பார்த்துருக்கான்னு எத்தனை பேர் பார்த்துருக்க, கை தூக்க பார்க்கலாம். பாரகோவில் கிருஷ்ணன் அந்த ஒற்றைக்கல் மண்டபம் நடத்த பார்த்துருக்கலாம், அந்த பாறையை பார்த்துக்கலாம். கரெக்டா ஸ்கொயரா இருக்கு, அப்படி ஏறும் பொழுதே தெரியும் அவ்வளவு அழகா ஸ்கொயரான ஒரு இடம். இங்கிருந்து கிளம்பிதான் பத்மநாபனுடைய ஒற்றைக்கல் மண்டபத்துடைய அந்த ஒற்றைக்கல் அங்க போய் உட்கார்ந்து. அப்ப இந்த தேசம் அழகான ஒரு தேசம், இந்த வாழ்க்கை அழகான ஒரு வாழ்க்கை, ரொம்ப ரிலாக்ஸ் ஸ்லோ லிவிங். இந்த இந்து தர்மத்தினுடைய பலம் என்ன தெரியுமா? ஸ்லோ லிவிங், ரொம்ப ரிலாக்ஸ் லிவிங். வாழ்க்கை என்ஜாய் பண்ணி வாழறது, நிறைய நேரம் பூஜை பண்றது, நிறைய நேரம் கோவில்கள் போகிறது. ஒரு தேசத்துல இத்தனை விதமான ஆர்ட் வந்திருக்கு அப்படின்னா ரிலாக்ஸா இருந்தாலே வரும். ஆர்ட் எப்ப வரும்? இவ்வளவு விதமான கோவில்கள் கட்டுறா அப்படின்னா, இத்தனை சிற்பக்கலை வளரணும்னா ரிலாக்ஸா இருந்தாலும் சிற்பம் கட்ட முடியும். அவ்வளவு அழகா சிற்பம் பார்த்து பார்த்து பண்ண, அழகா பரதநாட்டியத்துல இருந்து, சங்கீதத்துல இருந்து, பெயிண்டிங்ல இருந்து எவ்வளவு விஷயங்கள். உலகத்துல இவ்வளவு ஆர்ட்ஸ் வேற எங்க இருந்து யோசனை பண்ணி பாருங்க, அத்தனை இருக்கு. யோகால இருந்து கொட்டி கிடக்கு. அதாவது ஹிந்து தர்மத்தை உள்ளபடி அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஜென்மா போதாது, இதுதான் சத்தியம். திரும்ப திரும்ப வரணும், திரும்ப திரும்ப எல்லாம் கத்துக்கணும். என்ன அவ்வளவு எக்ஸ்ட்ரீம். இங்கதான் சந்நியாசம்ன்ற ஒரு தர்மத்தை பத்தியே பேசுறோம், எல்லாத்தையும் விட்டுடும். இதே தர்மத்தை தான் காமசாஸ்திரமும் பேசிட்டு இருக்கோம். இந்த எக்ஸ்ட்ரீம் சம்சாரிகளுக்கான ஒரு வாழ்க்கை, பிரம்மச்சாரிக்கான ஒரு வாழ்க்கை, ரிட்டையர்ட் லைஃப், எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசியா இருக்கிற வாழ்க்கைன்னு இவ்வளவு அழகா ஒரு வாழ்க்கை. ஸ்திரீ தர்மம், ஸ்திரீகளுக்கு சனாதன தர்மம் போல ஏற்றத்தை அன்றிலிருந்து யாரும் கொடுத்ததே கிடையாது. நிஜமாவே சொல்றோம், அத்தனை ஒரு ஏற்றம் ஸ்திரீ தர்மத்துக்கு எக்ஸ்க்ளூசிவா சொல்லியிருக்கா. ராணி அஹில்யாபாய் ஹோல்கர், ஜான்சி ராணி, இவாளெல்லாம் குதிரை ஓட்டிட்டு யுத்தம் பண்ணியிருக்கா. ரைட்? வடக்குல நீங்க மற்ற யூரோப் கண்ட்ரிலாம் போய் பாருங்க, எத்தனை இடத்துல உண்டு? ஒன்றும் கிடையாது. அத்தனை தூரம் எல்லாம் வில்லு வால் எல்லாம். ராணி பத்மாவதி எல்லாம் அவ்வளவு வீராங்கனைகள். ஒரு காலகட்டத்தில் முகலாயர்கள் காலகட்டத்தில் ஸ்திரீகளை காப்பாற்றுறதுக்காக வீட்டுக்குள்ள வச்சுட்டு இருந்தோமே ஒழிய, மற்றபடி ஸ்திரீகளுக்கான சுதந்திரம் சனாதன தர்மத்துல தான். இன்னி வரைக்கும் அப்பா நமஸ்காரம் பண்றது வேற எங்க உண்டு? உலகத்துல நமஸ்காரம் பண்றது, ஆசீர்வாதம்ன்ற கான்செப்ட் வேற எங்கேயாவது உண்டா? மாத்ருதேவோ பவ, பால பாடம் இது. நமக்கு இது எம்பிஏ பாடம் இல்ல, பால பாடம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். எத்தனை அழகா! மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ சொல்லி கொடுக்கிறாளா? அவ ரொம்ப வசதி, அவளை கொண்டாடு. எத்தனை விஷயம். ஆயுத பூஜை, உலகத்துக்கு 1000 பேசுறோம். செய்யும் தொழிலே தெய்வம், அதுக்கான ஒரு பூஜை. விஸ்வகர்மா பூஜை, எதை ஆரம்பிச்சாலும் ஒரு பூஜை தான். வீட்டுல வாசக்கால் வைக்கணும்னா பூஜை, அடிக்கல் நாட்டணும்னா பூஜை, ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கணும்னா பூஜை, ஒரு டிவி வாங்கினோட முதல்ல போட்டு வைப்போம், ஒரு ட்ரெஸ் போடுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு போட்டு பூ வச்சு, செருப்பு மட்டும்தான் பூ போட்டு வைக்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் எத்தனை அழகு. ஒரு வண்டி வாங்கினா ஒரு பூஜை. நல்லா கவனிச்சு பாருங்க, எத்தனை 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 விஷயங்கள். சம்பளக்கார வாங்கினா முதல்ல சுவாமி கிட்ட வை தான் சொல்லுவோம். முதல்ல சுவாமி கிட்ட வை, அவரோட அனுக்கிரகம். இங்க தெய்வம்ன்றது வாழ்க்கையில 2 கலந்த ஒன்று. இங்க தெய்வத்துக்கு தனியா கிடையாது. காதால எழுந்தா சுப்பிரபாதத்திலையும் சாயங்காலம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில இருந்து சக்கரமும் இங்க தெய்வ ஸ்வரூபம் தான். அதாவது இங்க நாஸ்திகனா இருக்க ரொம்ப கஷ்டம். ஆனா நாஸ்திகால பாராட்டணும். ஆனா இங்க நல்லா, இங்க நாஸ்திகாலே கிடையாது, அதான் உண்மை. எல்லாம் வேஷதாரிகள் தான். நாஸ்திகனா இருக்கவே முடியாது சனாதனம். ஏன்னா எங்கேயோ யாரோ ஒருத்தர் ஏதாவது பாட்டு போட்டுருவோம். தமிழ்நாட்டில் ஆடி மாசம் வந்தாச்சுன்னா மாரியம்மன் டாமினேஷன் தான். மார்கழி மாசம் வந்தாச்சுன்னா ஆண்டாள் பாசுரங்கள் தான். இப்படி திரும்புற பக்கம் எல்லாம் இங்க தெய்வீகம்ன்றது வாழ்க்கையினுடைய யதார்த்தமான ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப், ரொட்டீன். நமக்கு தெய்வீகம்ன்றது ரொட்டீன். வாரத்துல ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள்லாம் கிடையாது. காதால எழுந்தோன்னு சூரியனை பார்க்கறதுல இருந்து, சந்திர தரிசனத்துல இருந்து சக்கலம், அஸ்ட்ராலஜியும் தெரியும், அஸ்ட்ரானமியும் தெரியும், பூகோளம் தெரியும். பூகோளம்
ரொம்ப அழகா இருக்கும். நமக்கு தெரிஞ்ச சயின்ஸ் அவ்வளவு அழகு. புரிஞ்சுக்கோங்க. ப்ரௌட் டு பி அ இந்து. அது மாதிரி ஒரு ஆசை, இது பெரிய ஆசீர்வாதம். முதல்ல ஏதாவது ஆசீர்வாதம் வாழ்க்கையிலன்னா ஹிந்துவா பிறந்திருக்க இல்லையா, ஜம்முன்னு இப்போ சாயங்காலம் அழகா ஆரத்தி காற்றும். எத்தனை சந்தோஷமா இருக்கு அந்த மணி ஓசை, அந்த மந்திரங்கள், அது ராமாயண கிளிப்பாட்டா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், எல்லாம் எவ்வளவு ஆனந்தம் தெரிகிறது. அஷ்டபதி எங்கேயோ ஒடிசால ஒருத்தர் எழுதினார், ஜெயதேவர். அது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒன்னாயாச்சு. சகஸ்ரநாமம் பீஷ்மர் எங்கேயோ ஹரியானால சொன்னார், குருஷேத்திரத்துல. அதை நம்ம டெய்லி இங்க ஜெபிச்சுன்னு இருக்கோம். சுப்பிரபாதம் திருமலையில இருக்கக்கூடிய மலையப்பன். ஆனா எல்லார் வீட்லயும் சுப்பிரபாதம்னா திருமலையப்பனோட சுப்பிரபாதம் தான் போட்டுருவோம். எத்தனை விஷயங்கள். லலிதா சகஸ்ரநாமத்தில இருந்து எங்கேயோ தெற்குல உட்கார்ந்து இருக்கோம். கங்கா ஸ்நானமாச்சான்றோம். இங்க உட்கார்ந்து பாரத புராணம் குளிச்சுட்டு தீபாவளிக்கு கங்கா ஸ்நானமாச்சான்னு கேட்கிறோம்னா நிஜமாவே சூத்ரே மணிகணா இவன்னு அப்படி நூல் அப்படி சேர்ந்து பின்னி படைச்சு வச்சிருக்கான். எங்கிருந்தோ ஒரு சமர்த்த ராமதாசர், எங்கேயோ ஒரு நாமதேவர் இங்க உட்கார்ந்து திருவனந்தபுரத்து அபங்கம் பாடிட்டு இருக்கும். எத்தனை அழகா. இங்க இருக்கிற பசங்க இங்கே அங்க போய் பாடிட்டு இருக்கா, அங்க இருக்கிற அங்கே இங்க வந்து பாடிட்டு இருக்கா. ஜெகநாத ரத யாத்திரை இங்கே அந்த பக்கம் போயிட்டு அந்த பாஷையே புரியாது. ஒடிசா பாஷையே புரியாது. அவளுக்கு இங்க வந்தா தமிழ், மலையாளம், தெலுங்கு எல்லாம் ஒண்ணுதான் அவளுக்கு. எல்லாம் சவுத் பாஷை அப்படின்ட்டு தான். அங்க போயாச்சுன்னா, இந்த பக்கம் போயாச்சுன்னா குஜராத்தி, படிக்கவும் முடியாது, எழுதவும் முடியாது. அவ்வளவுதான். என்ன இல்லை இந்த தேசத்துல கொட்டி கிடக்கு. இங்க கோவில் இல்லாத ஒரு ஸ்டேட், ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட், ஒரு தெரு காட்டிட முடியுமா? குட்டியா ஒரு பிள்ளையாராவது உட்கார்ந்துட்டு இருப்பார், யார் வீட்டு புக்கிலையாவது உட்கார்ந்துட்டு இருப்பார், ஒரு அரச மரத்தடியிலையாவது உட்கார்ந்துட்டு இருப்பார். இங்க மரத்தை பார்த்தாலும் சுத்துவோம், மாட்டை பார்த்தாலும் சுத்துவோம், சும்மா ஒரு கல்லை நட்டு வச்சாலும் சுத்திட்டு இருப்போம். இங்க எல்லாமே தெய்வ ஸ்வரூபம். அதுல மலை, நதி, மரம், செடி, கொடி, மிருகங்கள், பறவைகள் எல்லாம் 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 எல்லாமே எட்டர்னலி கனெக்டட். அந்த ஒரு எட்டர்னல் சொல்லுவோம் தெரியுமா, சனாதன தர்மம் நம்ம எட்டர்னலி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கு. அவ்வளோ பெரிய விஷயம். அதனால பெரிய பாக்கியம். இந்த சனாதன தர்மத்துல இது எவ்வளவு அழகா இருக்குன்னா, சைவம், வைஷ்ணவம், சாக்தம், ஸ்காந்தம், கானபத்தியம், சௌரம், இந்த 6 ஷண்மதம்னு சொல்றோம் இல்லையா. சங்கரர் வரதுக்கு முன்னாடியே இருக்குது. சங்கரர் அதை அழகா செட்ரைட் பண்ணி திரும்பியும் நமக்கு புரிய வச்சார். இதுதான் உண்மை. எல்லாம் அழகா. சிவன் அனுபவிக்கணுமா சைவத்தை, விஷ்ணு அனுபவிக்கணுமா வைஷ்ணவம், முருகன் தான் பிராதான்யமா ஸ்காந்தம், கணபதி தான் வசத்தியா கணபதி பப்பா ஓரையா. இவ்வளோ பெரிய தேசத்துல மகாராஷ்டிராவில அந்த கணபதி வந்தாச்சுன்னா பாம்பே அப்படியே அமைதியா ஆடிட்டே இருக்கும். மதுரை போயாச்சுன்னா கள்ளழகருக்கு ஆடிட்டே இருப்பான் அழகா. அப்பதான் மீனாட்சி கல்யாணம் முடிய வரைக்கும் மீனாட்சி 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 பார்க்கணுமே. இந்த மீனாட்சி நிறைய எத்தனை பேர் கை தூக்குவோம். மீனாட்சி கல்யாண சமயத்துல அந்த ஊர்ல இருக்க அத்தனை பொம்பளைகளும் தாலி மாத்திக்கும். அந்த மீனாட்சி கழுத்துல தாலி ஏறும்போது தன் தாலிக்கு நிஜமாவே நான் பார்த்து அந்த மாங்கல்யத்துக்கான ஒரு மகாத்மியம் மீனாட்சி தான். அது ஒத்துண்டுதான். என்ன அழகு. அப்பாடா கல்யாணம் முடிஞ்சது, நான் வாராரு ஐயா வாராரு, அழகர் வாராரு, ஊர் ஆடிட்டே இருக்கும். அவர் திரும்பி போற வரைக்கும் ஊரே ஆடிட்டு இருக்கும். எத்தனை அழகு, எத்தனை விசேஷம் கொட்டி கிடக்கு. இங்க அழகா நவராத்திரி அங்கேருந்து சரஸ்வதி எல்லாரும் வரலாம். இவ்வளவு தூரம் அதான் வந்தாச்சு. அங்கே ஒரு லைவ் வீடியோ போட்டு இங்க ஒரு போட்டா வராது போதும். அங்க ஒரு கேமரா வச்சுட்டு இங்க ஒரு ஸ்கிரீனை வச்சுட்டு லைவா வச்சு அழகா நம்ம சரஸ்வதியை காட்டியாச்சு, முருகனை காட்டியாச்சு. இன்னைக்கும் அப்படியே இந்த ரோடுகள்ல வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்து இறங்கி பத்மநாப வருஷம் 2 தடவை ஆறாட்டுக்கு சங்குமுகம் வழியா போயிட்டு இந்த ட்ரெடிஷன் இது இப்படி மெயின்டைன் பண்றோம்னா இது எவ்வளவு சத்தியமா இருந்தா நமக்கு எவ்வளவு சமாதானம் கொடுக்கறதா இருந்தா, மனசுக்கு எவ்வளவு தைரியம் கொடுக்கறதா இருந்தா ஃபாலோ பண்ணுவோம். ரெடி ஃபாலோ பண்ணுவோமா? இதுக்கு ஒரு பலம் இல்லை, நமக்கு இதனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா இதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். முட்டாள்தானமா? இப்போ அந்த காலத்துல கறி அடுப்புலாம் இருந்தது. இன்னைக்கு எத்தனை பேர்? ஒன்றும் வேண்டாம், சிலிண்டர் பற்றாக்குறைன்னு சொன்னதுக்கே அமேசான்ல ஃபுல்லா அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் காலி ஆயிடுது. யாரும் ஒண்ணு சரி நான் போய் மரக்கட்டை வாங்கிட்டு எல்லாம் கிளம்பினா போகவே மாட்டோம், மறந்தோம். நிச்சயமா கிடையாது. அப்ப இவ்வளவு மாறிட்டோம். அப்ப இதெல்லாம் ஏண்டா மாறல? இன்னைக்கு டிஷ்யூர் பூரம் அந்த யானை நிக்கிறது, குருவார யானை ஓட்டம்னா சந்தோஷமா தானே இருக்கு. என்னடா இவ்வளவு வசதி இந்த சனாதன தர்மம்.
அந்த ஹிமாலயத்திலிருந்து இந்த கன்னியாகுமரி வரைக்கும் அந்த கங்கா சாகர், சிந்து சாகர். எது கங்கா சாகர் தெரியுமா? எது கங்கா சாகர், எது சிந்து சாகர்? பே ஆஃப் பெங்கால் கங்கா சாகர், இந்த பக்கம் அரேபியன் சி சிந்து சாகர். நம்மளுடைய பழைய புராணங்கள்லாம் கங்கா சாகர், சிந்து சாகர் இப்படிதான் பேர். ஹிந்து மகா சமுத்திரம் இதுதான் ஒரிஜினல். பின்னாடி தான் எல்லாம் மாறிடும். எல்லாமே அகண்ட பாரதம். இந்த அகண்ட பாரதத்தை 32 வயசுக்குள்ள ஆதிசங்கர பகவத் பாதம் இப்படி சுத்தி சுத்தி வந்து ஸ்தாபிதம் பண்ணிட்டாருன்னா 32 வயசுல கல்யாணம் ஆச்சான்னு நம்ம கேட்போம். இந்த காலகட்டத்துல கல்யாணம் ஆயாச்சா, செட்டில் ஆயாச்சா, குழந்தை இருக்கா, வீடு வாங்கிட்டா, 4 கேள்விதான் வரும். 32 வயசு ஆன குழந்தை யாராவது ஒரு பையனை பார்த்து யாரா ஹிமாலயம் போயிருக்கு யாராவது ஒரு ஆள் கேட்டு போயலாம். அது இப்ப நல்ல டிரான்ஸ்போர்டேஷன்லாம் இருக்கு. போய் பார்க்க அது ஹிமாலயம், ஸ்தாவரானாம் ஹிமாலயம். பகவான் கீதையில சொல்றான், அசையாதவனவற்றுள் நான் ஹிமாச்சலமாக இருக்கிறேன். ஹிமாலயம் அவ்வளவு அழகு. முக்கியமா சார்தாம்னு உண்டு. எத்தனை பேர் சார்தாம் தெரியும்? கை தூக்குங்கோ. 2 சார்தாம் உண்டு. இப்ப கை தூக்குங்கோ. சோட்டா சார்தாம், படா சார்தாம் 2 உண்டு. படா சார்தான்றது பாரத தேசத்தினுடைய 4 மூலையில். அந்த பக்கம் பத்ரிநாதன், கேதார்நாத் அந்த பக்கத்தினுடைய அது முதல் சார்தாம். இந்த பக்கம் ஜெகநாதன், கீழே வந்தா ராமநாதன், அது வைஷ்ணவா ரங்கநாதன் மாத்திடுவோம். ஓகேவா? ராமநாதன். இந்த பக்கம் போயாச்சுன்னா துவாரகாநாதன். பத்ரிகாசிரமத்துல டெய்லி ஸ்லோகம் சொல்லுவான். பத்ரிநாதன் தபஸ் பண்றதுக்கு பத்ரியில இருக்காமா, சாப்பிட்றதுக்கு ஜெகநாதமா, குளிக்கிறதுக்கு ராமேஸ்வரமா, தூங்கிறதுக்கு துவாரகைக்கு போறான். இப்படிதான் டெய்லி அங்க ஜீப்போம். 4 தாமையும் 4 தாமங்களையும் அழகா கொண்டாடுவா பத்ரிகாசிரமம். இதுதான் படா சார்தாம். பத்ரிநாத், ஜெகநாத், ராம்நாத், துவாரகாநாத். 4 யார் பார்த்துருக்க? கை தூங்கோ. அதனால படா சார்தாம். இது இல்லாமல் சோட்டா சார்தாம். தேவபூமி, உத்தராகண்டுக்கு பேரு தேவபூமி தான் பேரு. உத்தராகண்டம் அப்படிதான், உத்தராஞ்சல் நடுவில் பேராச்சு உத்தராகண்டம். சோட்டா சார்தாம் இப்ப ஏப்ரல் 19 அக்ஷய திருத்தியைக்கு திறக்கலாம். எல்லா வருஷமும் அக்ஷய திருத்தியிலிருந்து தீபாவளி வரைக்கும் தான் இந்த 4 சார்தாம சேரிக்கலாம். சோட்டா சார்தாம் பேரு. இந்த 4மே உத்தராகண்டே இத்தூண்டு தான். அதுல முக்கியமா யமுனோத்ரி, கங்கோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத் இந்த 4. எத்தனை பேர் சோட்டா சாரதம் பார்த்திருக்கீங்க? பார்க்கலன்னா போய் சீக்கிரம் பார்த்துருங்க. அதெல்லாம் வாழ்க்கையில பெரிய பாக்கியம். நம்ம ஊர் பாஸ்போர்ட் வேண்டாம், வீசா வேண்டாம், உடம்புல ஆரோக்கியமான அதுல ஆப்ஷனே கிடையாது. உங்களுக்கு ஆப்ஷன் அவ்வளவுதான். பணம் இருந்தா இல்லாட்டி சௌகரியமா போனோம்னா ஒரு ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய் பெரிய அமௌண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம மாத்து பசங்க வச்சிருக்க மொபைல் போனே 1.25 லட்சம். இப்படிதான் நான் சொல்றேன். நான் பார்த்துட்டு இருக்கேன். வீட்டில் குழந்தைகள் வச்சிருக்க போனை பார்த்துட்டு தான் சொல்றேன். எல்லாம் 1.25 லட்சம் 1.5 லட்சம். அதுக்கு போட்டுக்கிற ஷூவே 25,000 ரூபாய். அதெல்லாம் கணக்கு பண்ணோம்னா ஈஸியா போயிட்டு வந்துடும். வாழ்க்கையில எவ்வளவோ செலவு பண்றோம், போய் பார்த்துடும். அத்தனை ஆச்சரியமான ஸ்தலங்கள். இந்த யமுனா வந்து இந்த கலிந்த பர்வதே வருவா, காளிந்தி ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கு ஒரு நடக்கணும்னா 2 தான் நடக்கணும். இந்த சோட்டா சாரதாம்ல 1 யமுனோத்ரி 6 கிலோமீட்டர் ட்ரெக்கிங். ஏறதுக்கு 6 கிலோமீட்டர், வரத்துக்கு 6 கிலோமீட்டர். கங்கோத்ரி, பத்ரிநாத்லாம் வாசல் வரைக்கும் வண்டி வருது. ஜாலியா போய் பார்த்துட்டு வந்துருக்கோம். இருக்கிறதுலே டஃபஸ்ட் யாருன்னா கேதார்நாத். கேதார்நாத் ஆனா பார்க்க வேண்டிய ஒரு ஸ்தலம். இந்த 4 சாரதாம்ல என்னோட ஃபேவரட் எப்பொழுதுமே கேதார்நாத் தான். பத்ரிநாத் போவேன். நான் பத்ரிநாத் போகிறது எதுக்குன்னா மானா வேதவியாசர் குகைக்காக தான் போவேன். பத்ரிநாத் மேல மரியாதை, அன்பு, அக்கறை எல்லாம் உரிமையெல்லாம் உண்டு. ஆனா பிரீத்தி என்னடா அப்படின்னா கேதார்நாத் தான். அது நிஜமாவே அது ஒரு பெரிய சுகம். கேதாரநாதன் அவ்வளவு அழகா 12 ஜோதிர்லிங்கத்துல ஒருத்தர். வசரத்துல இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்கம் கேதாரநாதன்.
ஜோதி ஸ்வரூபமாக அவ்வளவு அழகாக பகவான் காட்சி கொடுக்கிறார். அதனாலதான் ஜோதிர் மகம்னே பேரு. அது பின்னாடி ஜோஷி மட் ஆயிடுச்சு. இந்த ஸ்பட்டிகலிங்கம்னா அந்த கற்பூர ஆரத்தி எடுத்து காட்டும் பொழுது பார்க்கணும், அப்பதான் தெரியும் ஜோதிர்லிங்கம்னா என்னன்னு. அதற்கு புரியவே புரியாது. அந்த ஜோதிர்லிங்கம்ன்றது விளக்கெல்லாம் அணைச்சிட்டு ஒரு ஸ்பட்டிகலிங்கத்தை வச்சுட்டு முன்னாடி ஆறுதிகள் பின்னாடி வச்சா அப்படி ஜொலிக்கும் இந்த ஸ்பட்டிகலிங்கம். இதை நான் ரொம்ப நன்னா ரசிச்சது எங்கன்னா, ஜோஷி மட்ல ஆதிசங்கரர் தபஸ் பண்ணா, அவருடைய சிஷ்யர் தோட்டகாச்சாரியர் தபஸ் பண்ண அந்த குகையில ஒரு ஜோதிர்லிங்கம் இருக்கு. அழகா ஒரு ஸ்பட்டிகலிங்கம். அந்த கதவெல்லாம் அடைச்சிட்டு விளக்கெல்லாம் அணைச்சிட்டு அப்படி கொண்டு போய் அந்த இந்த பாட்டில் இருக்கு வச்சுக்கோங்க, இப்படி பின்னாடி விளக்கு காமிச்சா அப்படி எல்லா விளக்கும் அணைச்சிட்டு அது ஸ்பட்டிகம் தக்க தக்க தக்க. அது உள்ளுக்குள்ள இருக்க அந்த ஐஸ் லேயர்லாம் தெரியும். இந்த ஸ்பட்டிகலிங்கத்துல ஆதிசங்கர பகவத் பாதர் பூஜை பண்ண 2000 வருஷம் பழமையான ஸ்பட்டிகலிங்கம். அத்தனை அழகு, அவ்வளவு சிரேஷ்டம். இந்த கேதார்நாத் ரொம்ப அழகான ஒரு இடம். அதுவும் இந்த சந்தியா வேளை, அந்த ஆரத்தி, அந்த இமயமலைக்கு நடுவுல அழகா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் தான் அந்த இடமே. அது ஒரு வேலி தான். கேதாரம் அப்படின்னாலே வயல்னு அர்த்தம். கேதாரநாதம்னா வயல்களின் நாதன், த லார்ட் ஆஃப் த ஃபீல்ட், பேடி ஃபீல்டு மாதிரி அந்த வேலி இருக்கு இல்லையா, அந்த வேலியில ஒரு நாதன், அதுதான் கேதாரநாதன்னு பேர். கேதாரம் அப்படின்ற வார்த்தைக்கு வயல்னு அர்த்தம். எங்கேயாவது வயக்காடை பார்த்தா இன்னும் கேதாரநாதன் வச்சுக்கலாம். வயல்களின் நாதன் கேதாரநாதன்னு பேர். ரொம்ப ஆச்சரியமான ஒரு மூர்த்தி. மகாத்ரி பார்ஸ்வே தடே ரமந்தம். மகாத்ரி இந்த இமயமலையில, அதுவும் அங்க அந்த மலைக்கு நடுவுல எல்லா பக்கமும் அந்த மலை நடுவில் ஒரு சின்ன ஒரு ட்ரையாங்கிள் ஏரியா, அவ்வளவுதான். அந்த ஹெலிகாப்டர் இறங்கும் பார்ப்போம். அது நடந்து போய் பார்க்கறது ஒரு அழகு. இந்த ஹெலிகாப்டர்லேருந்து போய் அந்த வேலியில் அப்படி இறங்கும் பொழுது அந்த கோவில் தெரியும். சின்ன இடம், கூட்டம். நீங்க எப்பயாவது போனோம்னு பிளான் பண்ணா கூடுமான வரைக்கும் செப்டம்பர் அக்டோபர் ஐடியல் மாசம். மே ஜூன் பயங்கர கூட்டம். செப்டம்பர் அக்டோபர் நவராத்திரி, பிஃபோர் நவராத்திரி, ஆஃப்டர் நவராத்திரி, பிஃபோர் தீபாவளி சௌகரியமா பார்த்துட்டு வரோம். ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. அழகா அந்த வின்டர் கிளாத்ஸ்லாம் போட்டுனா ரொம்ப ஈஸியா பார்த்துட்டு வந்துடலாம். கேதா வயல். சில பெரியவா சொல்லுவான், மனமே வயல் மாதிரி தான், அது இருக்கக்கூடிய நாதன் கேதாரநாதன். ஏன்னா மனசு மாறிட்டே இருக்கு இல்லையா, வயல்ல ஒரே மாதிரி போட்டுட்டு இருக்கோம், மாத்திட்டே இருப்போம் இல்லையா, ஒவ்வொரு காலகட்டத்துக்கு மாத்திட்டு இருக்கும். மனசுல இள வயசுல ஒரு விதமான எண்ணங்கள் இருக்கும், டீனேஜ் வந்த உடனே ஒரு விதமா இருக்கும், பால்ய வயசுல வேற விதமா மனசு மாறிட்டே இருக்கிற. கல்யாணம் ஆன பிறகு ஒரு மாதிரி இருக்கும், குழந்தைகள் பெற்ற பிறகு வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கும், மிடில் ஏஜ் வந்தோடனே வேற மாதிரி இருக்கும். இந்த மிடில் ஏஜ்ல இந்த சீனியர் சிட்டிசன் டிரான்சிஷன் ஒன்று இருக்கு, அப்போ மனசு ஒரு மாதிரி இருக்கும். சீனியர் சிட்டிசன் ஆன பிறகு இன்னும் டிரான்சிஷன் வரும். அப்புறம் சூப்பர் சீனியர் வெளியே உண்டு இல்லை, 70 80 ஒவ்வொன்றா மாற மாற மனசு மாறிண்டே இருக்கும். அப்ப இந்த மாறிண்டே இருக்கிற மனசுக்கு நாதன் இந்த கேதாரநாதன் அப்படின்னு ரொம்ப அழகா பெரியவர்கள்லாம் அனுபவிக்கிறார். ஸோ கேதாரநாதன் ரொம்ப ஆச்சரியமான ஒரு இது. ரிஷிகேஷ்லேருந்து கிளம்பி நேர ஒரு 6-7 மணி நேரம் டிராவல் பண்ணா குப்த காசி தாண்டி கௌரி குண்டு வரைக்கும் போயிடலாம். நடந்து போறதுன்னா அங்கிருந்து நடக்கணும் 20 கிலோமீட்டர். 20 கிலோமீட்டர் தான். அழகா ஏறலாம். காதால 4-5 மணி கிளம்புனா சாயங்காலம் 2-3 மணிக்கு ஏறலாம். வேகமாலாம் கிடையாது. எத்தனையோ வயசானவா ஏறத நான் என் கண் கொண்டு பார்த்துருக்கேன். 70 வயசு 80 வயசு. உங்க வயசெல்லாம் முக்கியம் இல்லை, முட்டி பலமா இருந்தா இடுப்பு பலமா இருந்தா ஏறலாம், இவ்வளவுதான் முக்கியம். அழகா ஏறலாம். ரொம்ப அழகான பார்த்து போறதெல்லாம் நல்லா கிளீன் டாய்லெட்ஸ் உண்டு. போற இடத்தெல்லாம் நல்லா போகா பராத்தா எல்லாம் கிடைக்கும். பூண்டு வெங்காயம் இல்லாம சமைச்சு தருவாங்க. நல்லா சாய் கிடைக்கும். கேரளா முக்கியமா சொல்லணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாய் கிடைக்கும். நடந்து அப்படியே போய் பார்த்துடலாம் கேதாரநாத். இல்லையா ஹெலிகாப்டர்ல போயிடலாம். ஹெலிகாப்டர்ல அப்படி 7 நிமிஷத்தை கொண்டு விட்டுருவோம். இங்க ஏறணும்னா அந்த கொண்டு போய் இறக்கி விட்டுருவா. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். கேதாரநாதன் வயல்களின் நாதன். மகாத்ரி பார்ஸ்வே தடே ரமந்தம்
சம்பூஜ்யமானம் சததம் முனீந்திரை. முனிவர்கள்லாம் எப்பொழுதுமே அவரை பூஜை பண்ணிட்டு இருக்கார்கள். சுரா அசுர யக்ஷ மகோரகாத்யைஹி. சுரர்கள், அசுரர்கள், யக்ஷர்கள், நாகர்கள் எல்லாரும் பூஜை பண்ணக்கூடிய கேதாரமீஷம் சிவமேகமீதே, அந்த கேதாரநாதனை நான் வணங்குகிறேன் அப்படின்னு. இந்த கேதாரநாதனை பற்றிய மகாத்மியம் சிவபுராணத்துல காண கிடைக்கும். நிறைய புராணங்கள் உண்டு. அதுல ஜோரா சிவபுராணத்துல இந்த கேதாரநாதனுடைய வைபவம் அழகா காண கிடைக்கும். எப்படி கேதாரநாதன் அங்க வந்தார் அப்படின்னு சூதர் சொல்றார். நர நாராயணாக்கியௌ யாவவதாரௌ ஹரேர்த்விஜாஹாம் தே பாதே பாரதே கண்டே பதர்யாஸ்ரமயே வஹி தாப்யாம் சம்பிரார்த்திஷ சம்புஹ பார்த்திவே பூஜனாய வை ஆயாதி நித்யம் தல்லிங்கே பக்தாதீனதயா சிவ. பத்ரிகாசிரமத்துல பகவான் நாராயணன் நர நாராயணனா தபஸ் பண்ணிட்டு இருக்கார். மூர்த்தி மாதா தர்ம ரிஷி இவாளுக்கு பிறந்த குழந்தைகள் தான் இந்த ட்வின்ஸ் நர நாராயணன் பேர். அந்த நாராயணன் நரன் அழகா லோகத்துல தவம் பண்றது எப்படின்னு காட்டி கொடுக்கறதுக்காகவே அவதாரம். இப்போ ஒவ்வொரு அவதாரத்துக்கு ஒரு காரணம் உண்டு இல்லையா? அதுல நரநாராயண அவதாரம் தவம்னா என்ன, வாட் இஸ் பெனன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கான அவதாரம். அப்ப நரனும் நாராயணனும் இன்னைக்கும் பார்த்தோம்னா பத்ரிகாசிரமம் போனோம்னா ரெண்டு மலை உண்டு. நாராயண பர்வதம், நர பர்வதம்னு பேர். இது ரெண்டு நடுவில் தான் பத்ரிநாதனுடைய கோவிலே இருக்கு. அப்ப குட்டீஸ் நீங்க எல்லாம் கீழே உட்காந்துருங்க, வயசான உட்காந்து கீழே அதில் உட்காந்துருங்க. இல்லை குழந்தை அவள் கீழே வந்துருங்க, அவ்வளோதான். யோசிக்கவே கிடையாது. வரலாம் அவளுக்கு யோசிக்கிற டைம் தான் கிடையாது. நீங்க போய் சேர்ல உட்காரணும். அவளுக்கு யோசிக்கிற ரைட்ஸும் கிடையாது, சான்ஸும் கிடையாது. அவ்வளோதான் ரைட். அவளை எழுப்பிடக்கூடாது. இங்கே வர ஒருத்தர் கீழே உட்காருங்க. அம்மா எழுப்பிட்டேன். ஜெய் போலோ நரநாராயண பகவான் கீ. முக்கியமான ஒரு விஷயம், உபன்யாசம் முடிஞ்சோடனே எல்லாருக்கும் பிரசாதம் இருக்கு. அழகா இருந்து சாப்பிட்டு பிரசாதம் ஸ்வீகரிச்சுட்டு தான் போகணும். சரியா? பிரபஞ்சேஸ்வரர் அவள் அழகா ஏற்பாடு பண்ணியிருக்கேன் ஜோரா. அழகான அந்த பத்ரிகாசிரமம். பதரி அப்படின்னா இளந்த, பதரி மரம், இளந்தம்பழம் கேள்விப்பட்டிருப்பேன் இல்லையா? அந்த இளந்தை மரம். அப்ப அந்த பத்ரிகாசிரமத்துல பகவான் ட்வின்சிவா நர நாராயண ரிஷி ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு தபஸ் பண்றாலும் அந்த இடம் தான் ஸ்மார்த்தா, வைஷ்ணவா, மாத்வா, புஷ்டி சம்பிரதாயம் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தலம். ஏன்னா ஆதிகுரு சங்கரர் தபஸ் பண்ணியிருக்கார், ராமானுஜர் போயிருக்கார், ஆழ்வார்கள் போயிருக்கார். அதன் பிறகு மத்வாச்சாரியர் அங்கே இன்னும் இருக்கார், வல்லவாச்சாரியர் புஷ்டி சம்பிரதாயம் அவரை தபஸ் பண்ணியிருக்கார். ரொம்ப அழகான ஒரு இடம் இந்த பத்ரிகாசிரமம். பதரி வணங்குதுமே அப்படின்றார் ஆழ்வார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்தலம் அது. அலகநந்தா நதிக்கரை, சரஸ்வதியை கண்ணால் அங்கே பார்த்துள்ள அந்த சரஸ்வதி வர அழகு ரொம்ப அழகா இருக்கும். இந்த சரஸ்வதி நதியெல்லாம் பார்க்கணும். அங்கதான் வேதவியாசர் வேதத்தை நாளா பிரிச்சது. அங்கதான் வேதவியாசர் சொல்ல மகாகணபதி மகாபாரதம் எழுதினது. அங்கதான் வேதவியாசர் ஸ்ரீமத் பாகவதம் எழுதினது. அத்தனை சிரேஷ்டம் அந்த பத்ரிகாசிரமம். அப்ப நரநாராயண ரிஷி அங்க தபஸ் பண்றாளாம். நரநாராயணனுடைய அப்பாவுடைய பெயர் தர்ம ரிஷின்னு பேரு, அம்மாவுடைய பெயர் மூர்த்தி மாதான்னு பேர். மூர்த்தி மாதா தர்ம ரிஷி. மூர்த்தி நீங்க ஆம்பளை பேர் கேள்விப்பட்டீர்கள். அந்த இடத்துல ஸ்திரீயோட பெயர் மூர்த்தி மாதா தர்ம ரிஷின்னு பேர். அவளுக்கு பிறந்த குழந்தை தான் நரநாராயண ரிஷி. நம்ம திருவோணம் அங்க வாமன துவாதசி அன்னைக்கு தான் சுவாமி அவதார். அந்த நரநாராயண ரிஷி சாலக்கிராம மூர்த்தி பத்ரி நாராயணன் ஜம்முல இருப்பாங்க. உட்காந்து தபஸ் பண்ற ரூபம், ஜடாமுடி எல்லாம் வச்சுட்டு காம்பீரியமா தபஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அழகா நரநாராயண ரிஷி அங்க தபஸ் பண்றாளாம் பத்ரிகாசிரமத்தில்.
இப்ப தாயார் கேட்கிறாளா லக்ஷ்மி, நானும் உங்களோட இருக்கேன். அப்ப பகவான் சொல்றான், இல்லம்மா இத நான் ஆசிரமத்துல இருக்க போறேன், இங்க தவம், அதனால இங்க ஜோடி கிடையாது. அதனாலதான் பத்ரிகாசிரமம்னு பெயர். திருவனந்தபுரம் ஆசிரமம் கிடையாது, திருமலை ஆசிரமம் கிடையாது, ஸ்ரீரங்கம் ஆசிரமம் கிடையாது. ஆசிரமம்னா பகவான் உட்காந்து தபஸ் பண்றது, அதனாலதான் ஆசிரமம்னு பெயர். அப்ப பகவான் சொல்லிட்டானா, இல்ல நான் தனியா தான் நாங்க தபஸ் பண்ணணும்னு சொல்ல, மகாலட்சுமி தாயார் இழந்த மரமா அவர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு அவர் மேல பனி மழை இதெல்லாம் விழாம இருக்கிறதுக்காக மரமா இருந்த, அதனாலதான் பத்ரி ஆசிரமம்னு பெயர். அது கீழே தான் உட்கார்ந்துட்டு நரநாராயண ரிஷி தபஸ் பண்றார். அப்படி அவ அழகா அங்க தபஸ் பண்றாள் பத்ரி ஆசிரமத்துல. தாப்யாம் சம்பிரார்த்தித சம்புஹு பார்த்திவே பூஜனாய வை ஆயாத்தி நித்யம் தல்லிங்கே பக்தாதீனதயா சிவ ஏவம் பூஜயதோ சம்பும் தயோர் விஷ்ணவவதாரயோ சிரகாலோ வியதீதாய சைவயோர் தர்மபுத்ரயோ. இந்த தர்மனுடைய புத்திரர்களான இவர்கள் ரெண்டு பேரும் அவ்வளவு அழகா தபஸ் பண்றார்கள். ஜோரா சிவபெருமான குறிச்சு தபஸ் பண்றார்கள். நிறைய இடங்கள்ல சிவபெருமான் நாராயண குறிச்சு தபஸ் பண்றாரு. கைலாசத்துல போய் கிருஷ்ணன் தபஸ் பண்ணான் அப்படின்னு காண கிடைக்க நிறைய உண்டு. ஹரிவம்ச புராணத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கைலாசம் மானசரோவரம் போய் 12 வருஷம் தபஸ் பண்ணான், அதுக்கப்புறம் தான் பிரத்யும்னன் பிறந்தான் அப்படின்னு ஹரிவம்ச புராணத்துல காண கிடைக்க நிறைய உண்டு. அதனால இந்த தேசத்துல உங்களுக்கு ஒரு மூர்த்தியில லயப்பாடு இருக்கும், அந்த மூர்த்தியில ஒரு நம்பிக்கை இருக்கும், அந்த மூர்த்தியை விடாம பூஜை பண்ணிருப்பேன், அது நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அப்படியே இறுக்கி பிடிச்சுக்கோங்க. அதுதான் வசதி. மற்றது தாழ்த்தின்னு யார்கிட்டையும் ஆர்கியூ பண்ணாது. யாராவது அப்படி ஆர்கியூ பண்றாளா, உங்க மூர்த்தி வசத்தின்னு சொல்லி ஒதுங்கிடுது. வேஸ்ட் ஆஃப் டைம். ஆர்கியூமெண்ட் போயாச்சுன்னா மனசுடைய சமாதானம் போயிடும். ஒரு நாயை கூப்பிட்டு, ஒரு கொசுவை கூப்பிட்டு, ஒரு கோழியை கூப்பிட்டு, ஒரு எலியை கூப்பிட்டு, ஒரு மனுஷ குழந்தைய கூப்பிட்டு, யாரோட அப்பா அம்மா வசத்தின்னு கேளும் போல அவளுடைய அப்பா அம்மா தான் வசதின்னு சொல்லும். கொசு என்னோட அப்பா அம்மா தான் வசதின்னு சொல்லும். எலி எங்க அப்பா அம்மா மாதிரி உண்டா, வலைக்குள்ள எப்படி ஒழிஞ்சுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. நாய் சொல்லுவோம் எங்க அப்பா அம்மா மாதிரி வேற எவ்வளவு அழகா ஜோரா தெருவிட சுதந்திரமா விட்டுருக்கான்னு சொல்லுவோம். மனுஷ குட்டி கேட்டா எங்க அம்மா எங்க அப்பா தான் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கை முறையை அந்த அப்பா அம்மா தானே சொல்லி கொடுக்க. அதனால் அதே போல உங்க தெய்வங்கள் உங்களுக்கு வசதி, நோ டவுட். இது அடுத்தவாகிட்ட நம்ம தெய்வம் வசதியும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அதனால ஞாபகம் அப்படியே ப்ரூவ் பண்ணனாலும் இந்த தர்மத்தை கேவலப்படுத்தவாக போய் ப்ரூவ் பண்ணணும். நமக்குள்ளேயே யார் பெருசுன்னு பேசி நிற்கிறதுக்கு அவசியம் இல்லை. அதுக்கான காலகட்டம் இதுவும் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து நிற்க வேண்டிய ஒரு காலகட்டம். சனாதன தர்மத்தினுடைய அழகான ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்துட்டோம். திரும்ப எல்லா பிரிவாலும் நம்மளெல்லாம் ஒன்று சேர்க்கறதுக்கு தான் பாடுபட்டிருக்கா. சங்கர சம்பிரதாயமோ, ராமானுஜ சம்பிரதாயமோ, மத்வ சம்பிரதாயமோ, சைத்தன்ய மகாபிரபு சம்பிரதாயமோ, வேதவியாசரோ, வால்மீகியோ, எல்லா ரிஷிகளுமே நம்ம எல்லாம் ஒன்னா இருந்து பகவத் அனுபவிக்கிறதுக்கு தான் இவ்வளவு சொல்லி கொடுத்துருக்க. உலகத்துல வேற எந்த தர்மத்துல இவ்வளவு விஷயங்கள் கொட்டி கிடக்கு, எடுத்துட்டே இருக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியவே தெரியாது. நமக்கு தெரிஞ்ச ஒரு 4 ஸ்லோகத்தை வச்சு நம்ம படுத்துற பாடு இருக்கு. ஒரு 2 கிரந்தத்தை கத்துக்கிறது கிளாஸுக்கு போயிட்டு நம்ம படுத்துற பாடு இருக்கு. ஒரு விரதம் இருந்துட்டு உலகம் இருக்கு, ரொம்ப ஜாஸ்தி. அது சந்தியா காலம் வரைக்கும் தான் நம்மளுடைய விரதம் எல்லாம், அதுக்கப்புறம்லாம் முடியாது. அதுக்கு நடுவிலேயே பழம் சாய் எல்லாம் வேற போயிடும். இதுக்கு நாம என்னமோ வால்மீகி ரிஷி கணக்கா, வேதவியாச ரிஷி கணக்கா ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுவோம் பாருங்க, ரொம்ப கஷ்டம். அதனால அந்த ஆர்குமெண்டே வேண்டாம். வாதோன அனவலம்பியாக நாரதர் பக்தி சூத்திரத்தை சொல்றார், பக்தர்கள் வாத விவாதங்கள்ல ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிடுறார். அதனால அவாவா பக்தி பண்ணணும். இந்த இடத்துல நாராயணனும் நரனும் தபஸ் பண்ணார்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது. அப்படி அழகா அவ 2 பேரும் அவ தபஸ் பண்றது பத்ரி ஆசிரமத்துல. இந்த டெரிட்டரி எல்லாம் பக்கத்துல எல்லாம் ஹிமாலயஸ்ல தான். அதாவது நம்ம ரோட்ல போகும்பொழுதுதான் கஷ்டம், மலை வழியா போனா அப்படியே போயிடலாம். இன்னைக்கும் ட்ரெக்கிங் உண்டு.
கங்கோத்ரிலேருந்து அப்படியே ஏறி அப்படி நடந்து நடந்து வந்து பத்ரிகாசம் வந்துடுவான். பத்ரிகாசம் நடந்து அப்படியே கேதார் போவான். ட்ரெக்கிங் போகிற ஆளுக்கு முடியும். அது எத்தனை நாள் போவான் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரோட்ல போனாதான் லேட் ஆகும், 2 வாரம் ஆகுது. சோட்டா சார்தாம் நாளும் பார்க்கறது, யமுனோத்ரி, கங்கோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத் ரிலாக்ஸாக நான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் மினிமம் 12 நாளாவது வேணும். அப்போதான் ரிலாக்ஸாக எல்லாம் பார்த்துட்டு வரலாம். அந்த காலத்துலலாம் பத்ரிகாசிரமத்துக்கும் கேதார்நாத்துக்கும் ஒரே பூஜாரி தான். எல்லாம் நம்ம கேரளாவில் தான். அவள் வச்சுதான் சொல்கிறேன் இங்கே வரைக்கும். கேதாரும் சரி பத்ரியும் சரி. கேதார் ஆரத்தி காட்டு அங்கேயே வந்து பத்ரிக்கு ஆரத்தி காட்டிட்டு பத்ரிக்கு நிவேதனம் பண்ணி திருப்பி அங்கே போவாங்க. கேதார் இன்னைக்கெல்லாம் கேதார் தனியாக போயிட்டு பத்ரி தனியாக போயிட்டு தான் அவள் காலில் விட்டுருந்தான். ஆஹா அஹோ பாக்கியம், எவ்வளோ பெரிய விஷயம்னு. ஒரு பூஜாரி இங்கேயும் அங்கேயுமா போயிட்டு இந்த பக்கத்தில் அந்த முக்கில் இந்த பால் வாங்க போகிற மாதிரி கிடையாது. மலையில் இமயமலையில் அப்படி தனியாக நடக்கணும். இமயமலையில் தனியாக உட்காரதே கஷ்டம். தபஸ் பண்ணுறவாளால் மட்டும்தான் முடியும். ஆனால் தனியாக நடந்து கேதாரத்துக்கும் பத்ரிக்கும் அந்த 2 சுவாமிக்கு இவர் தான். இங்கேருந்து பத்ரிநாதன் அவர் டெரிட்டரியிலேருந்து அவர் கூட ஜாகிரதை அழிச்சு போவார். அங்கேருந்து கேதாரநாத் அழிச்சு போவார். திருப்பி அங்கேயிருந்து அவர் டெரிட்டரி அவர் கொண்டு நீங்கள் விடுவார். இங்கேருந்து இவர் திருப்பி ரிசீவ் பண்ணிப்பார். இப்படியே ஒரு வாழ்க்கை நடந்திருக்கு ஒரு காலகட்டத்தில். அவ்வளோ அழகா பத்ரிநாதனும் நரநாராயணனும் தபஸ் பண்ணுறார்கள். அங்கே அழகா ஜோரா தபஸ் பண்ண உடனேயே 2 பேரும் தபஸ் பண்ணிட்டாலும் சிவபெருமான் ஆவிர்பவிச்சாச்சு. ஏகஸ்மின் சமயே தத்ர பிரசன்ன பரமேஸ்வரः பிரத்யுவாச பிரசன்னோஸ்மி வரோ மே பிரியதாமிதி. சிவபெருமான் பிரத்யக்ஷமாயிட்டார் நரநாராயணர்களுக்கு. என்ன வரம் வேணும்னு கேட்கலாம். சாதாரணமாக இவாள்லாம் நம்மளை பார்த்து கேட்பா என்ன வரம் வேணும், அப்படிதான் நமக்கு பழக்கம். கிருஷ்ணா ஆவிர்பவிப்பா என்ன வரம் வேணும், சிவபெருமானா வருவார் என்ன வரும். இந்த இடத்துல சிவபெருமான் கேட்கிறாரா என்ன வரம் வேணும். பிரத்யுவாச பிரசன்னோஸ்மி வரோ மே பிரியதாமிதி இத்யுக்தே ச ததா தேன நரோ நாராயண ஸ்வயம் ஊச்சுஹு வசனம் தத்ர லோகானாம் ஹிதகாம்யயா. அப்ப நரநாராயண ரிஷி லோகஹிதார்த்தமா ஜம்மனு சிவபெருமானத்துல சொல்றாளாம். நரநாராயணாவூச்சது யதி பிரசன்னோ தேவேஷ யதி தேயோ வரஸ்த்வயா தீயதாம் ஸ்வேன ரூபேன பூஜார்த்தம் சங்கரஸ்வயம். பிரபு, லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு யதார்த்தமாக நீங்கியே இப்படியே இருக்கணும்னு கேட்டாளாம் நரநாராயண ரிஷி. அப்போ உடனே சிவபெருமான் சரி அதுக்கு என்ன இருக்கேன்னு சொல்லி அங்க அப்படியே ஆவிர்பவிச்சுட்டார். இப்படிதான் கேதாரநாதன் இந்த கேதாரத்துக்கு வந்தா அப்படின்னு சிவபுராணத்துல காண கிடைக்க. அங்க அவர் பாடு இருந்துட்டு இருக்கார். மற்றவாளுக்கெல்லாம் பெருசா தெரியல. நரநாராயண ரிஷிக்கு தெரியறது, மற்ற ஜனங்களுக்கெல்லாம் தெரியல. ஆனா அங்க அவ்வளவு அழகா இத்யுக்தஸ்து ததா தாப்யாம் கேதாரே இம சம்ஸ்ரயே ஸ்வயம் ச சங்கரஸ்தஸ்தௌ ஜோதி ரூபோ மகேஸ்வரக. ஜோதி ரூபமா ஆவிர்பவிச்சம். அதனாலதான் ஜோதிர்லிங்கம் அப்படின்னு சொல்றோம். தாப்யாம் ச பூஜிதச்சைவ சர்வ துக்க பயாபஹ லோகானாம் உபகாரார்த்தம் பக்தானாம் தர்ஷனாய வை ஸ்வயம் ஸ்திதஸ்ததா சம்புः கேதாரேஸ்வர சம்யகः. அவ்வளவு அழகா அப்படி சுவாமி அங்க ஆவிர்பவிச்சுட்டார். நரநாராயண ரிஷியனுடைய தபசுக்காக அங்க ஆவிர்பவிச்சா அப்படின்னு சிவபுராணம். இப்படிதான் கேதாரநாதன் அந்த இமயமலையில ஜம்முன்னு ஆவிர்பவிச்சா. இன்னொரு வருஷம் இதையே பின்னாடி ரொம்ப அழகா சொல்றான். ஒரு காலகட்டத்துல குருக்ஷேத்திர யுத்தம். கேதாரநாதன் நரநாராயண ரிஷி தபஸ் பண்ணி வந்தார். இது ஒண்ணு. அடுத்து 2வது குருக்ஷேத்திர யுத்தம் நடக்க. பெரிய யுத்தம், பெரிய நிஜமாவே ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்னா அதுதான் சொல்லணும். இந்த ரியல் வேர்ல்டு வார் அதுதான். எல்லாரும் பங்கெடுத்துட்டா, எல்லா தேசத்திலிருந்து ஆட்கள் வந்தா. அந்த குருக்ஷேத்திர யுத்தம்
ஆண்டவர்கள் ஜெயிச்சுட்டா, பீஷ்மர்லாம் முக்தி அடைஞ்சாச்சு. தர்மர் பஞ்சபாண்டவாளுக்கெல்லாம் மனசுல ஒரு வருத்தம். முக்கியமா தர்மருக்கு, யுதிஷ்டருக்கு பெரிய சண்டை போடுறோம். ஆனா கடைசியில நமக்கு வேண்டப்பட்டவா எல்லாரும் போயிட்டா. துரியோதனாதிகள் எல்லாரும் போயிடுறா, அபிமன்யு போறான், நிறைய போறாங்க. திரௌபதியுடைய 5 குழந்தைகள், உப பாண்டவர்கள் போயிடுறா. அது மனசு கேட்கல யுதிஷ்டருக்கு. நமக்குள்ளேயே சண்டை போடுறோம், தர்ம யுத்தம் தான். ஆனா அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, என்னை சேர்ந்தவர்கள் போயிட்டார்களேன்னு துக்கம். இந்த துக்கம் அர்ஜுனனுக்கு முதல்லயே வந்தது. பகவான் கீதையை சொல்லி தெளிவாக்கிட்டான். யுதிஷ்டன் கிருஷ்ணன் கிட்ட கேட்க மாட்டார், ஏன்னா அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும். யுதிஷ்டன் பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணன் அவதாரம்ன்ற அந்த ஒரு கான்செப்ட், ஏதோ ஒரு தெய்வாம்சம் அவ்வளவுதான். ஆனா அவன் சொல்றதை நடத்தி காட்டிடுவான். அது வரைக்கும் அவருக்கு தெரியுமே ஒழிய பெருசா கிருஷ்ணன் மேல ஒரு அபிமானம் பீமனுக்கோ நகுலன் சகதேவன் அர்ஜுனனுக்கோ இருக்கிற மாதிரி ஒரு இது கிடையாது. சகசமாவெல்லாம் கேட்டார், ஆனாலுமே கூட ஒரு பெரிய இது இல்லையா. அப்ப பகவான் கிருஷ்ணன் சொன்னா, சில இடத்துல வேதவியாசர் சொன்னாங்க, மனசுல சமாதானம் இல்லை, நேர போய் காசி போய் விஸ்வநாதனை தரிசனம் பண்ணுறோம், அவரை பார்த்தாச்சுன்னா மன சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு. எத்தனை பேர் காசி போயிருக்கு? போயிட்டு வந்துருக்கோம். ஒரு தடவை போனால் திருப்பி திருப்பி போகலாம். ரொம்ப அழகா இருக்கு. இப்பெல்லாம் இந்த காரிடார்லாம் பார்க்கறதுக்கு மட்டமாக இருக்கு. நிறைய மாறணும், நிறைய வேலை இருக்கு இன்னும். ஆனா முன்னைக்கு எவ்வளோ பரவாயில்ல. அந்த ஒவ்வொரு படித்துறையா 1000 கதைகள் இருக்கு. மணிகர்ணிகா காட்ல இருந்து ஹரிச்சந்திர காட்ல நிறைய காட், கபீர்தாசர், துளசிதாசர், ராமானந்தர், எவ்வளவோ பேர் போன ஒரு இடம். எத்தனையோ பேர் பகவத் அனுபவம். நம்ம பாரதியார் அங்கே போயிருக்காரு. மிக பாரதியார் வீடு காசியில் இருக்கு. நிறைய பேர் வாழ்ந்த விசேஷமான ஒரு ஸ்தலம் இந்த காசி. அதனால காசி போகும்போது விஸ்வநாதர் முக்கியமா என்னடான்னா, இங்கேயே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காது, இங்கே யாத்திரை கிளம்பு. எப்பயாவது டல் அடிக்கிறதா, மனசு போட்டு அழுத்துறதா, பாரமா இருக்கா, வீட்டை விட்டு கிளம்புது. பக்கத்தில் பால் வாங்கிறதுக்கு இல்லை, யாத்திரைக்கு. யாத்திரை போங்க. யாத்திரை போது ப்ரிப்பரேஷன்லேயே பாதி நிமிஷம் இங்கே மறந்துடுவோம். யாத்திரை போயிடுது. ரொம்ப தூரம் போக முடியலன்னா அக்கம் பக்கத்தில் எங்கேயாவது போங்க, போயிட்டு போயிட்டு வாங்க அப்பப்போ. ஏன்னா யாத்திரை போல நம்ம மனசை ரிலாக்ஸ் பண்ணுறது ஈஸியஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. அதெல்லாம் இந்த காலத்து குழந்தைகளை பார்க்கணும். சிலதான் நம்ம இந்த காலத்து குழந்தைகள்கிட்ட படிக்கணும். இந்த போன ஜென்ரேஷன், எங்கள் அப்பா அம்மா ஜென்ரேஷன், அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் தான் வாயை கட்டி வைத்த கட்டி குழந்தைகளை படிக்க வைக்கணும், சொத்து சேர்க்கணும், எல்லாம் வயசான காலத்தில் எல்லாம் பண்ண எப்படியோ உட்காந்துட்டு இருக்க வாழ்க்கைன்னு குழப்பம். இந்த காலத்து குழந்தைகள்லாம் பாருங்க, எப்பயா டைம் கிடச்சுன்னா அழகாக பிளான் பண்ணுறா. அது சின்ன சின்ன பசங்கள் நிறைய கார் வச்சுருக்காங்க, யங்ஸ்டர் நான் பார்க்குறேன். அது எல்லாம் கை குழந்தையா இருக்குது, 2 வயசு குழந்தையா இருக்குது, தூக்கி காரில் போட்டுக்கலாம், வண்டி எடுத்து சடன்னு கிளம்பிடுறா. சில பசங்க கேட்பேன், எப்படா வர எங்கேயோ போயிட்டு இருக்கேடா. கும்பகோணம் மெட்ராஸுக்கு பசங்க கும்பகோணம் போயிடுவா, திருப்பதி போயிடுவா, எங்கேயாவது போய்ட்டு 5 மணி நேரம் ட்ராவல் புரிஞ்சு வீட்டில் வச்சு மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. காரில் ஏறி உட்கார வச்சுட்டோம்னா அவள் பாடு பேசிட்டு இருப்பா, இவனுக்கு பாடு ஏதோ பாட்டு கேட்டுப்பா, நான் பாடு வண்டி ஓட்டிட்டு இருப்பேன். எங்கேயோ 2 நாள் தங்கினோமா, சாப்பிட்டோமா, 4 கோவில் பார்த்தோமா, பசங்களை ஏன் நதியில் குளிப்பாட்டணுமா, கூட்டிட்டு வந்தோமா, 2 நாள் நன்னா இருக்கும். நமக்கு ஒரு ரெஜுமினேட்டர். வீட்டில் உட்காந்து மெயினே இது யார், இதுக்கு எங்கே போகணும்னுவா, வேதான்னு சொல்லுவான். இதை விட இது ஈஸியாக இருக்குன்ற நிறைய குழந்தைகள். ஒருத்தர் 2 பேரில் நான் ரீட்டனுக்கு எப்படிதான். அதே மாதிரி வருஷம் லீவ் எடுத்துட்டு எங்கேயாவது நிஜமாக இந்த காலத்து குழந்தைகள் ஸ்மார்ட்னஸ் ரொம்ப ஸ்மார்ட். நமக்கு தான் பதகுது, அநியாயத்துக்கு செலவு பண்ணுறாள், நம்மளாம் அநியாயத்துக்கு சம்பாதிச்சு அநியாயத்துக்கு சேமிச்சு வச்சு அநியாயத்துக்கு புலம்பிட்டு இருக்கணும். அவள் தேவையான அளவு சம்பாதிக்கிறா, தேவையான அளவு செலவு பண்ணுறா, அழகாக லைஃப் என்ஜாய் பண்ணுறா, ஆரோக்கியத்தை பற்றி என்ன இருக்கா. நான் இப்படி பார்க்குறேன். நீங்கள் இந்த காலத்தில் எப்போ பார்த்தாலும் மொபைலில் உட்காந்து பிளான் பண்ணிடுறான், மொபைலில் உட்காந்து டிக்கெட் புக் பண்ணிடுறான், மொபைலில் உட்காந்து ஹோட்டல் புக் பண்ணிடுறான், ஃபோனில் கூட பேசுறதே கிடையாது. எல்லாம் டக் 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 கடைசியில் போகலாம் வாங்குறோம். ஜஸ்ட் லைக் தட் எல்லாம் வாழ்க்கை சிம்பிளிஃபை பண்ண கற்றுக்கிட்டேன். யாத்திரை எப்பெல்லாம் முடியுமோ, எப்பெல்லாம் தெரியலாம், கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி ஆரம்பிச்சா யாத்திரை போயிடுது. ரொம்ப தூரம் போகலாம். அட்லீஸ்ட் குருவாயூர் போங்க, சரி திருவட்ட ராதிகேஸ்வரர் போய் பார்த்துருவாங்க. 2 வாரத்தில் ஜனார்தனன் இருக்கான். முக்கியமாக ஒரு ராத்திரியே வீட்டை விட்டு கிளம்புவோம். ஒரு ராத்திரியோ 2 ராத்திரியோ போகும். நிறைய நாள் போனோம், வடக்கு பக்கம் போயிடுது. எவ்வளோ இருக்கு, எத்தனை இருக்கு.
அந்த இடத்துக்கு போனாலே அந்த வைப்ரேஷன். ஏன்னா தோர்க்க பத்மநாபம் போனால் கூட்டமா இருக்குன்னு சொல்றேன், நான் என்ன பண்ண முடியும்? பத்மநாபர் கோயிலுக்கு உட்காருங்க, ஒரே கூட்டமா இருக்கு, திறக்கா இருக்கு, ஒரே டிராஃபிக்கா இருக்கு, ரோடெல்லாம் குளிச்சு போட்டுருக்கேன். இந்த ட்ரிவாண்ட்ரம் டைலாக் நானும் 15-17 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன், மாறவே இல்லை. ரோடு குளிச்சு போட்டிருக்கான், ஒரே டிராஃபிக், அங்க போனா திறக்கா இருக்கு, ஒன்றும் சரியில்லை. ரொம்ப ஸ்டாண்டர்ட் டைலாக்கா போயிட்டு கொஞ்சம் மாத்தினா பாசிட்டிவா சொல்லு. யாத்திரை அவ்வளவு அழகா யாத்திரை போகும். முக்கியமா பஞ்ச பாண்டவர்களுக்கு யாத்திரை போகும்னு சொல்றான். ராமன் காட்டு கிளம்புறான் இல்லையா, ரொம்ப சந்தோஷமா போறான். எல்லாரும் கேட்கறாங்க, எப்படி சந்தோஷமா போக முடியும்? பட்டாபிஷேகம் நிறுத்தி வச்சுட்டாங்கன்னா ராமன் சொல்றான், நிறைய ரிஷிகள்லாம் பார்க்கலாம். யாத்திரையா போறான். 14 வருஷம் வன யாத்திரை, வனவாசம் இல்லை, சரியா வன யாத்திரை. அகஸ்தியர்ல இருந்து, வால்மீகில இருந்து, பரத்வாசர்ல இருந்து எவ்வளவு ரிஷிகள் ராமன் பார்க்க. நிறைய ரிஷிகளோட லிஸ்டே கிடையாதுங்க. ஒவ்வொரு ரிஷிகளுடைய ஆசிரமத்துல தங்கிண்டு இன்னைக்கெல்லாம் குழந்தைகள்லாம் காட்டுல ரிசார்ட்ல தங்குறா இல்லையா, அதெல்லாம் முதல்ல பண்ணது ராமச்சந்திரமூர்த்தி தான். ஒவ்வொரு இடத்துலயா போய் ஆசிரமமா தங்கி 13 வருஷங்கள் அப்படி போனான் சுவாமி. கடைசி 1 வருஷம்தான் இந்த சீதையை தொலைச்சிட்டு அழுதுதான். 13 வருஷம் 2 பேரும் ஜாலியா இருந்தான், சௌக்கியமா இருந்தான். யாத்திரை ரொம்ப 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 அவசியம். அதனால சங்கர் அதப்ப கிளம்பி போயிட்டே இருப்பான். ராமானுஜன் 60 வயசு கிளம்பி போனார். சைத்தன்ய மகாபிரபு நிறைய நடந்திருக்கார். அப்ப அழகா பஞ்சபாண்டவர்கள் யாத்திரைக்கு வாராணசி போறா. ஜம்புன்னு இந்த வாராணசி போறா. போய் அப்படி கங்கையில் அப்படி தீர்த்தம் ஆடுறா. ஹரிச்சந்திர விஷயம் எல்லாம் அப்படி யோசிக்கிறா. நேர போய் விஸ்வநாதனை பார்க்கலான்னு போறா. நிறைய பேர் போறா. பிந்து மாதவனும் உண்டு. அழகா விஸ்வநாதன் கோயிலுக்குள்ள போய் பார்க்கிறா. விஸ்வநாத தரிசனம் அவளுக்கு கிடைக்கல. ரொம்ப அழகா எப்படி சொல்லிட்டு அப்படிதான் போயிருக்கா. கங்கையில குளிச்சுட்டு போய் விஸ்வநாத தரிசனம் போனா விஸ்வநாத தரிசனம் கிடைக்கல. பயந்து போயிட்டாவா, விஸ்வநாத தரிசனம் கிடைக்கலையே, அதுவும் இது ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டா. விஸ்வநாதரே தரிசனம் கொடுக்கலன்னா என்ன பண்றது அப்படின்னு பொழுது அவளுக்கு ஒரு திவ்ய திருஷ்டி மாதிரி தெரியறது. விஸ்வநாதன் கிளம்பி வேற ஹிமாலயம் பக்கம் போறான்னு தெரிஞ்சுடுச்சு. சரி ஹிமாலயம் போகலாம், அவ ஊர் தானே. பஞ்சபாண்டவர்கள் பிறந்தது ஹிமாலயத்துல தான். இன்னைக்கும் பத்ரிகாசிரமம் போகும் பொழுது பாண்டுகேஸ்வரன் ஒரு இடம் உண்டு, யோக பத்ரின்னு சொல்லுவாங்க. அங்கதான் பகவான் பத்ரிநாதன் 6 மாசம் அங்கதான் இருப்பான். உற்சவமூர்த்தி அங்கதான் இருக்கும். ஜோஷி மட்லேருந்து பத்ரிகாசிரமம் போற ஜோஷி மட்டும் பத்ரிக்கு நடுவுல தான் பாண்டுகேஸ்வரன் இருக்கு. அங்கதான் பஞ்சபாண்டவர்களுடைய அவதார ஸ்தலம். அழகா அலக்கநந்தான் நதிக்கரை, சின்ன கிராமம், ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை. அங்க ஸ்கூல் உண்டு, அங்க ஜனங்கள் உண்டு. எத்தனை பேர் பார்த்துருக்கேன் பாண்டிகேஸ்வர் கைதுக்குள்ளோ? ஃபர்ஸ்ட் கிளாஸ். நிஜமாவே அந்த அலக்கநந்தா ஓடுற அழகும் அந்த ஊருடைய அமைப்பும் சுகம். அப்படி இமயமலைக்கு நடுவில் அப்படி ஜம்முன்னு இருக்கும். அந்த பாண்டிகேஸ்வரர் தான் அவருடைய அவதார ஸ்தலம். அதனால ஜம்முன்னு அவ கிளம்பி மலையெல்லாம் ஏறி இறங்கிலாம் பழக்கம். ஒரு நல்ல வயசு வந்ததுக்கு அப்புறமா தான் அங்கிருந்து கிளம்பி வரும். அது வரைக்கும் அங்கதான் இருக்கார்கள். அவர்கள் ரொம்ப அழகா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். மலையிலெல்லாம் ஏறி இறங்கி குதிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க அந்த பசங்க. சரியா கடுவாலி. இந்த பசங்க எல்லாம் கடுவால் ஆளுங்க தான். இந்த 4-5 பேருமே கடுவாலி. சரியா அப்படிதான் சொல்லணும். இந்த நைனிடால் அந்த பக்கம் குமான் ரீஜன், குமாஞ்சலம்னு பேர் இருக்கு. இந்த பக்கம் எல்லாம் கடுவால் ரீஜன். ஸோ அதனாலலாம் கடுவாலிஸ். இந்த பஞ்சமாண்டவர்கள்லாம் கடுவாலிஸ் தான். நிஜமாவே ஜாலியா மலை ஏறி இறங்கிட்டு இருப்பான். அழகா இந்த 5 பேரும் சரி எப்படியாவது சிவபெருமான தர்சனம் பண்ணிட்டு தான் மற்ற வேலை, அதுதான் முதல் வேலைன்னு காசிக்கு போய் தரிசனம் கிடைக்கல. காசியிலேருந்து ஹிமாலயம் யாத்திரை எப்படி போக முடியும், எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ சந்தர்ப்பங்கள் அது எங்கேயாவது போகும், திடீர்னு ஏதாவது டிஸ்டர்ப் ஆகும். நானும் அப்படி தான் போனேன். நான் உஜ்ஜைன் மகாகால் போயிட்டு ஓம்காரேஸ்வரை பார்த்துட்டு அழகா டிசம்பர் 6ஆம் தேதி இண்டோர்லேருந்து ஃப்ளைட் ஏறணும். அன்றைக்கி தான் இண்டிகோ எல்லா ஃப்ளைட்டும் நிறுத்திட்டோம். எல்லா ஃப்ளைட்டும் 50,000 1 லட்சம். நான் ஃபாரினே போயிட்டு வந்துடுவேன். அப்படி தான் டிக்கெட் சொன்னோம். அவ்வளோ கொடுக்குறத விட வேற எங்கேயா கவனம் சொல்லி அங்கே பிளான் பண்ணி அங்கேருந்து அப்படியே கார்லேயே நேராக நாசிக் போய் திரியம்பகேஸ்வர் 2 ஜோதிர்லிங்கம் பிளான் பண்ணோம். 3 ஜோதிர்லிங்கம் கிடச்சிருச்சு. அதுதான் பகவத் கிருப்பை. 2 வாங்கினா 1 ஃப்ரீ மாதிரி. அழகா 2 ஜோதிர்லிங்கம் தரிசனம், கூடவே 3 ஒரே சமயத்தில் 3 ஜோதிர்லிங்கம் இருப்பார். வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தெய்வம் பிளான் பண்ணுறது அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதை அக்செப்ட் பண்ணிண்டா அதில் இருக்கக்கூடிய அழகான அனுபவங்கள் கிடைக்கும்.
டென்ஷன் ஆகி புலம்பிட்டு இருந்தோம். ஒருவேளை நான் அதான் வேண்டாம் பரவாயில்ல 50,000 ரூபாய் கொடுத்துட்டு இண்டிகோவில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துடலான்னு வந்திருந்தேன்னா ஆயுஸ் முழுக்க வலிச்சுட்டு இருக்கும். நியாயம் இவனுக்கு போய் 50,000 ரூபாய் கொடுத்து நான் வந்தேன். அதை விட அந்த 50,000 ரூபாய்க்கு இன்னொரு 4 நாள் நான் போனேன். 50,000 கூட இல்லை, 4 நாள் போனேன். அழகாக காலையே இண்டோர்லேருந்து நேர ட்ரையம்பகேஸ்வர் நாசிக் போயாச்சு, தங்கியாச்சு. அது பிரம்மகிரி ஏரியாச்சு, கோதாவரி உத்பவஸ்தலம் பார்த்தாச்சு, அஞ்சனேரி ஏரியாச்சு, ஆஞ்சநேயர் அவதார ஸ்தலம் பார்த்தாச்சு, ட்ரையம்பகேஸ்வரை பார்த்தாச்சு, பஞ்சவடி பார்த்தாச்சு, நாசிக் பார்த்தாச்சு, காலா ராம் மந்திர் பார்த்தாச்சு. இத்தனையும் பார்த்துட்டு திருப்தியாக வந்தேன். இன்னி வரைக்கும் மனசு அப்பா இந்தியாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன் நான். ஒருவேளை அன்னைக்கு அவன் வண்டி எடுத்துட்டான்னா இந்த 3ஆவது சோதனை தனியாக ஒரு பிளான் பண்ணிருக்கணும் நான். ஆனால் அவன் வண்டியை நிறுத்திட்டான், ஆப்ஷன் கிடையாதுன்னுட்டான். எனக்கும் ஆப்ஷன் கிடைக்கல. சரி ரைட் போகலாம் அப்படின்னு நேர முதல்ல கீழே இறங்கும். மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா இறங்குவோம். ஒருவேளை அப்பொழுது வண்டி கிடைக்கலாம். மகாராஷ்டிரா அப்படியே நேர கோலாப்பூர் போவோம். அங்கேருந்து அப்படியே ஹைதராபாத் இறங்குவோம். நேர ஸ்ரீசைலம் எல்லாம் அப்படி பார்த்துடும். கடைசியில் சென்னை இறங்க அப்படிதான் பிளான் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி வண்டி கடைசி வந்துட்டேன். அனுபவம், பகவத் அனுபவம். இப்போ இவ்வளோ தூரம் இப்போ காசி போனால் சிவபெருமான் பார்த்தா பசங்க கொஞ்சம் நடக்க விடணும். நடப்பது நன்மைக்கு நடக்க விட்டுருவாங்க. அவளால் அசலாமல் நடந்து 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 வரார்கள் பஞ்ச பாண்டவர்கள். அழகா வரா. ஹிமாலயம், உத்தராகண்ட் இப்படி வந்துட்டே இருக்கா. ரிஷிகேஷ்லாம் தாண்டி இப்படி மேலே ஏறி இப்படி வந்துட்டு இருக்கா. ருத்ரப்பிரயாகை. இந்த ருத்ரப்பிரயாகை வரைக்கும் பத்ரிக்கும் கேதாருக்கும் ஒரே ரூட். ருத்ரப்பிரயாகை தான் 2 டிவியேட் ஆகும். ருத்ரப்பிரயாகை ஒரு சைட் போயாச்சுன்னா பத்ரிகாசிரமம், இன்னொரு சைட் போயாச்சுன்னா கேதார்நாதனுடைய பேசிக் போயிடலாம். ரிஷிகேஷ்லேருந்து ஒரு 3-4 மணி நேரம் ருத்ரப்பிரயாகை. இப்பெல்லாம் குயிக்காக போயிடலாம். அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம். 7 மணி நேரம் ஆகும் ருத்ரப்பிரயாகை. இப்பெல்லாம் 3 மணி நேரம் அடிச்சுட்டு போயிடலாம். ருத்ரப்பிரயாகை ஜம்முன்னு மந்தாகினி அலக்கநந்தா சங்கமம் 5 பிரயாகை உண்டு. அது முதல்ல தேவப்பிரயாகை வந்துடும். அலக்கநந்தா பாகீரதி சங்கமம். அங்கிருந்து தான் அவளுக்கு கங்கைன்னு பேர். அதுக்கு முன்னாடி கங்கைன்னு பேரே கிடையாது. பாகீரதி, அலக்கநந்தா, மந்தாகினி, நந்தாகினி, பிண்டா, தௌளி கங்கா இப்படிதான் பேர். அவ்வளவு அழகா அந்த ருத்ரப்பிரயாகை இப்படி போயாச்சுன்னா நேர போகும்பொழுது அங்க அகஸ்திய முனின்னு ஒரு இடம் உண்டு. நான் ரூட்டு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே அகஸ்திய ரிஷி அங்கதான் தபஸ் பண்ணார். இந்த வாதாபி கதையெல்லாம் தெரியும் இல்லையா? அதெல்லாம் நடந்தது. ஊர் பேரே அகஸ்திய முனி. பின்கோடே அகஸ்திய முனி தான் எழுதுவார். அகஸ்திய முனி தான். அவருக்கு அங்க ஒரு கோவில் இருக்கு. அங்கதான் தபஸ் பண்ணார். அங்கிருந்து தான் அவர் புதிய மலைக்கு வந்தார். அங்க இருந்தவர் அகஸ்தியர். அங்க வாழ்ந்தவர் அகஸ்தியர். அந்த அகஸ்தியர் முனிவை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம்னா அழகா மந்தாகினி கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயாச்சுன்னா குப்த காசின்னு ஒரு இடம். மெயின் காசி நம்ம சொல்றோம். குப்த காசி உத்தராகண்ட்ல 2 காசி உண்டு. குப்த காசி, உத்தர காசின்னு பேர். உத்தர காசி தான் மார்க்கண்டேயருக்கு அனுகிரகம் கிடைச்சது. அப்ப நம்ம ஊரெல்லாம் இருக்க இதெல்லாம் பொய்யானா ஒவ்வொரு யுகத்துக்கு ஏற்ற மாதிரி விஷயங்கள் மாறும். அதுக்கு ஏற்ற மாதிரி இடங்கள் மாறும். ஆனா மார்க்கண்டேயருக்கான அனுபவம் அதே தான். உத்தரகாசின்னு பேர். பரசுராமர்லாம் தபஸ் பண்ண இடம். இந்த உத்தரகாசியில் அப்படியே போயாச்சுன்னா கங்கோத்ரி போயிடலாம். இந்த குப்த காசி வந்து கேதார்நாத்துக்கான பேஸ் பாயிண்ட். ரொம்ப அழகா இருக்கும். சின்ன கோவில், ரொம்ப ஆச்சரியமான ஒரு சிவலிங்கம். இந்த மத்தியானம் 12 மணிக்கு முன்னாடி போயிட்டோம்னா உள்ள போய் நம்மளே அபிஷேகம் பண்ணலாம். 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அலங்காரம் பண்ணிடுவோம். அப்போ தூரத்தை தான் சேவிக்க முடியும். அப்போ அழகா அந்த பஞ்சபாண்டவர்கள் தான் அப்படி போறா. அங்க ஒரு க்ஷணம் சிவபெருமான் காட்சி கொடுத்தா, அடுத்த க்ஷணம் மறைஞ்சுட்டான், குப்தம் ஆயிட்டான். அதனாலே குப்த காசின்னு திருநாமம் வந்தார். அந்த இடத்துல இன்னைக்கும் பார்த்தோம்னா 2 ஸ்ட்ரீம் வரும். 2 தண்ணி அழகா கொட்டிகிட்டே இருக்கும். ஒன்று கங்கா, ஒன்று யமுனா. ரொம்ப அழகா இருக்கும். அந்த கங்கா யமுனா ஜலத்தை நம்மளே 2 பக்கம் இந்த பக்கம் 2 பக்கம் இப்படி வழிஞ்சுட்டு இருக்கும். இப்போ நான் மேலே உட்காந்து 2 பக்கம் தண்ணி வந்தா அப்படி ஃப்ளோ அந்த மாதிரி வரும். அது அழகா அங்கே நிறைய பாத்திரம் இருக்கும். எடுத்துட்டு போய் 2த்தையும் பிடிச்சிட்டு கொண்டு போய் கங்கா யமுனா அபிஷேகத்தை சிவபெருமானுக்கு நம்ம கையால பண்ணணும். எதுக்கு இவ்வளவு சொல்றேன்னா, இப்போ ஏப்ரல் 19 திறக்கிறது. இப்போ பிளான் பண்ணா கூட இன்னும் 6 மாசத்துல போயிட்டு வந்துடலாம். ஜூன் பிளான் பண்ணாதீங்கோ, மழைக்காலம். ஜூன், ஜூலை 15, ஜூலை 25 வரைக்கும் போகாதீங்க. ஜூன் 15லேருந்து ஜூலை 25 வரைக்கும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஆகஸ்ட்லேருந்து போயிட்டுருக்கலாம். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் கூட போகலாம். தீபாவளி வரைக்கும் நீங்கள் போகலாம். அதனால இப்பயே சொல்கிறேன். இப்போ இப்போ பிளான் பண்ண ஆரம்பிங்கோ. ஏப்ரல் மேலே போகாதீங்க. யாராவது புக் பண்ணிட்டுலாம் போகலாம். புதுசாக பிளான் பண்ணாதீங்க. அதுக்கு சொல்ல குப்த காசி. அங்கே ஒரு க்ஷணம் விஸ்வநாதர் காட்சி கொடுத்து மறைஞ்சதுனாலே குப்த காசின்னு பேர். அதாவது
ஒன்றும் கிடைக்கலையே ட்ரை ஆகிடக்கூடாது, ட்ரெயின் ஆகிடாத லேசாக ஒரு அனுபவத்தை கொடுத்தா, காட்சி கொடுத்தா விஸ்வநாதன் மறைஞ்சுட்டார். திரும்பி அவர் மேலே போறாரு, அவளுக்கு தெரிகிறது பின்னாடியே நடந்து 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 போறா. ஃபர்ஸ்ட் கேதார்நாத் நடந்தது இவா தான். ஃபர்ஸ்ட் ட்ரெக்கிங் டுவர்ட்ஸ் கேதார்நாத் யாருன்னா இவா தான். இப்போ கேதார்நாத் போகிற வேலை தான் கௌரி குண்டுன்னு ஒரு இடம் இருக்கு. அதுதான் பேஸ் கேதார்நாத்தோட ட்ரெக்கிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட். கௌரி தேவி தபஸ் பண்ண இடம். இன்னைக்கு கேதார கௌரி விரதம்னு ஒன்று இருப்பா இல்லையா, அதுக்கு பேஸ் அங்கே தான். அந்த கௌரி தேவி அங்கே தான் தபஸ் பண்ணுறா. ஒத்த காலில் நின்றுட்டு, எப்படி கன்னியாகுமரி குமரி முனையில் அம்மா தபஸ் பண்ணுறாங்க குமரி அம்மன், அந்த மாதிரி அந்த கௌரி குண்டில் கௌரி தபஸ் பண்ணுறா. கௌரினா அர்த்தம் தெரியுமா? எத்தனை பேர் தெரியும் கௌரினா அர்த்தம் என்ன? கௌரவர்ணம்னா வெளுப்பு, வெள்ளையா இருந்தா அதனால கௌரின்னு பேர். ஷாமலான்னா கருப்பின்னு அர்த்தம். ஷாமலா கிருஷ்ணன் சொல்ல வேண்டிய ஷாம வர்ணம்னு, அவ்வளவுதான். கௌரினா வெளுப்பா இருப்பா, வெள்ள வெளையேன்னு இருப்பா அம்பாள். அந்த கௌரி தபஸ் பண்ண இடம் கௌரி குண்டு. இந்த கௌரி குண்டு பக்கத்துல தான் கணபதி தலையை வெட்டின இடம். மூன்காட்டியா கணபதி, இன்னைக்கும் தலையில்லாத கணபதி அங்க இருக்க. நான் போயிருக்கேன், 2-3 தடவை போயிருக்கேன். அந்த கௌரி குண்டுலேருந்து ஒரு மணி நேரம் அப்படி மேலே ஏறினோம்னா திரியுகி நாராயணன் ஒரு ஸ்தலம் உண்டு. அங்கதான் சிவ பார்வதி கல்யாணம் நடந்த இடம். இன்னைக்கு வடநாட்டில் இருக்கிறவர்கள் டெஸ்டினேஷன் வெட்டிங் எதுன்னா திரியுகி நாராயணன். எடம்னா சிவபார்வதி கல்யாணத்தின் பொழுது ஏற்றி வச்ச ஹோமகுண்டம் 3 யுகங்களா இன்னைக்கும் எரிஞ்சுட்டு இருக்கு. அந்த ஹோமகுண்டத்தை மந்திரத்தை சொல்லி கல்யாணம் பண்ணிப்போம். அவ்வளோ பெரிய பாக்கியம். அதனால டெஸ்டினேஷன் வெட்டிங் குழந்தைகள் ஆசைப்பட்டு அங்கே பண்ணிக்கிறார். திரியுகி நாராயணன் அந்த கோவில் பேர். அதுக்குன்னா எல்லாம் போகும்போது நீங்க பார்த்துடலாம். ருத்ரப்பிரயாகை, அகஸ்தியமுனி, குப்தகாசி, அதுக்கப்புறமா நேர போயாச்சுன்னா திரியுகி நாராயணன், அதுக்கப்புறம் கௌரிகுண்ட். கௌரிகுண்டுக்கு முன்னாடி கௌரிகுண்ட் போகும்பொழுதே முன்காட்டியா கணபதி, சிற்காட்டா கணபதி, தலை இல்லாத கணபதி. அங்க மனுஷ முகமும் கிடையாது, யானை முகமும் கிடையாது, தலையே கிடையாது கணபதி. ஜெயபோல கணபதி பப்பா மோரையா மங்களமூர்த்தி மோரையா. அத்தனை ஆச்சரியம். அந்த கௌரி குண்டுலேருந்து தான் முன்னாடி 14 இருந்தது. அப்பப்போ லேண்ட்ஸ்லைட் ஆகிடும். 16 ஆச்சு, 18 ஆச்சு. இப்போ நான் போன வருஷம் போயிருந்தேன் 20 கிலோமீட்டர். ஆனால் நடக்கிறதுக்கு சுகம். இந்த இமயமலையில நடக்கிறது வேணா, அத்தனை முனிவர்கள் ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். இந்த ஹிமாலயம் போயாச்சுனாலே மனசுல ஒரு சமாதானம், சாந்தி, ஒரு தைரியம் கிடைச்சது. ஏன்னா அன்பிரடிக்டபிள், அது என்ன சமயத்தில் என்ன பண்ண முடியாது, ஆனா ஒரு தைரியத்தை கொடுக்கும். இந்த பஞ்சபாண்டவர்களும் இப்படி நடக்கிறாளாம். அழகா ஓம் நம சிவாயன்னு ஜெபிச்சுட்டு எப்படியாவது சிவபெருமான் ஒருவேளை இப்படியே நடந்து கைலாசம் போனாலும் பரவாயில்ல, போய் பார்த்துடணும். அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு தான் மறுவேளைன்னு விஸ்வநாதனை தேடி 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 நடந்து வரா. அழகா இந்த கேதார பூமிக்கு வந்துட்டார். 3 பக்கம் மலை, நடுவுல ஒரு சின்ன வேலி, ஒரு பள்ளத்தாக்கு. அங்கங்க அருவியெல்லாம் வரும். அதுல தூது கங்கா வரும், ஒரு பக்கம் மந்தாகினி வருவா, ஒரு பக்கம் சரஸ்வதி வருவா. அந்த மலைக்கு தாண்டி ட்ரெக்கிங் ஏறி அந்த பக்கம் போயாச்சுன்னா வாசுகி குளம் உண்டு. கேதார்நாத்ல இருந்துட்டே ஒரு 2-3 நாள் ட்ரெக்கிங் எவ்வளவு இருக்கு. அப்புறம் ஆச்சரியமான ஒரு ஸ்தலம் கேதார். அவதான் நிறைய மாடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. எல்லா மாடும் மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஆனா அவளுக்கு தெரியறது இங்க எங்கேயோ சிவபெருமான் இருக்காரு. அவளுக்கு அந்த சாநித்தியத்தை உணர்றாங்க. அப்ப யுதிஷ்டர் பார்க்கிறார், நிறைய மாடுகள் இருக்கு. அவருக்கு புரியறது இந்த மாட்டுல ஏதோ ஒன்று சிவபெருமான், ஏதோ ஒரு ரிஷபம் சிவபெருமான் மட்டும் தெரியறது. எந்த மாடும் கண்டுபிடிக்கும், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அது திமிலும் அதுவும் அமக்கலமா இருக்கு. திமில்னா அந்த ஹம்ப் மாட்டோட, நம்ம நாட்டு மாடுக்கு தான் உண்டு. நம்ம பாரத தேச நாட்டு மாடுக்கு தான் திமில் உண்டு. மற்ற மாடுகள்லாம் கிடையாது, ஜெர்சிக்கெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஃப்ளாட்டா இருக்கும். பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுக்கு நல்ல திமில் உண்டு. அது பகவான் மேய்ச்சல் நிறைய மாடுகள் உண்டு. கங்கை காலுக்கு ஒரு விதமா உண்டு. குஜராத்தில் இருக்க அந்த கிருஷ்ண மேய்ச்ச மாடுகள், பிருந்தாவன மாடுகள், ஒவ்வொரு ஊருக்கு ஒரு மாடு உண்டு. இந்த புரியெல்லாம் போனோம்னா குட்டை குட்டையா இருக்கும் மாடுகள்லாம். அதை விட குட்டை மலையப்பனைக்கு பூங்கானூர் அந்த கவுகெல்லாம் பார்த்தா துண்டு துண்டு தான் இருக்கும். ஆனால் நல்லா பால் காட்டும். நிறைய வெரைட்டிஸ் உண்டு.
இந்த தேசத்துல பிரிட்டிஷ்காரா வரும் பொழுது மனுஷா எத்தனை 30 கோடி இருந்தோம் வச்சுக்கோங்களேன், அதை விட 3 மடங்கு மாடுகள் இருக்கு. அப்படி இருந்த இடம் அவ்வளவு சௌகரியமா இருக்கும். இந்த ராபர்ட் கிளைவ்லாம் சொல்றோம் இல்லையா, ரொம்ப சௌகரியமா இருக்கா. இவாளுடைய சௌகரியத்தை குறைக்கணும், முதல்ல ஸ்லாட்டரிங் ஹவுஸ் தான் பண்ணும். மாடுகளை வெட்டி 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 வெட்டி, ஏன்னா மாடு செல்வம் இல்லையா. ஒரு வீட்டில் 10-15 மாடு இருக்குன்னு எவ்வளோ ஆரோக்கியமா இருக்கும், நிஜமா ஆரோக்கியமா இருக்கும். முட்டி வலி, முழங்கால் வலி, முதுகு வலி ஒன்றும் சொல்ல முடியாது. சின்ன வயசுலேயே பழகி 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 நல்லா தயிர், பால், மோர், வெண்ணெய், நெய் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கு எல்லா வேலையும் சுற்றுலா பண்ணிட்டு வீட்டை பூட்டிலாம் இங்கேயும் வெளில போக முடியாது. யாராவது வீட்டில் இருந்தே ஆகணும். அந்த மாடை வச்சுட்டு எல்லாம் கிடைச்சிடும். அதனால அத்தனை மாடுகளை ஸ்லாட்டர் பண்ணான்னு இருக்கு. அது நமக்கு மாடு தானே தெய்வம். அப்ப பாதாரம் யுதிஷ்டிரன் பீமா நல்லா அப்படி கால் அகட்டு நின்றுடா பெருசா அப்படின்ட்டான். நல்ல பெரிய உடம்பு அவனுக்கு. நகுலன் சகதேவன் கிட்ட சொல்றார், எல்லா மாட்டையும் கால் கீழே ஓட்டு அப்படின்றான். உடனே எல்லா மாடையும் கால் கீழே ஓடுறான். சிவன் ஓடுவாரா? எல்லா மாடும் ஓடுறான். ஒரு மாடு மட்டும் எப்படியோ அப்படி எப்படி இப்படி இப்படி தப்பிச்சு 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 போகிறதான். என்னென்னமோ பண்ணி பார்க்கலாம். அதை என்ன பண்ணாலும் பீமனோட காலுக்குள்ள நுழைஞ்சு அந்த பக்கம் வர மாட்டேங்கிறது. அது எப்படி வரும்? அதுக்கு ஒரு உண்டு இல்லையா? அப்ப யுதிஷ்டன் பார்த்தார், கைகுல விஸ்வநாதர் நாடா அலைகிறார். குடிகளா பசங்களா இருக்கார். நகுலனும் சகதேவனும் என்னெல்லாமோ பண்றா. அது 2 பேரும் தூக்கி போட்டு போயிடுது. ஜல்லிக்கட்டு மாதிரி இப்படி ஒரு தள்ளு, அந்த பக்கம் ஒரு தள்ளு. அவன் கையை குப்பினா இருக்கான் சேஃபா. அவன் நினைச்சான் பக்தினாலே கை கூப்பினார் நடக்கல. பாசுபராஸ்திரம்லாம் வாங்கினார் தானே, ஒன்றும் நடக்கல. அவன் மூலம் பண்ணி பார்க்கறான். அப்ப கடைசியில தர்மர் சொன்னார், பீமா மாட்டை பிடி, நீ மாட்டை பிடிச்சே ஆகணும்னு. உடனே பீமன் போய் அந்த மாட்டினுடைய திமில பிடிச்சு அடக்கிறான். ஜல்லிக்கட்டு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கிருஷ்ணன் பண்ணியிருக்கான். 7 மாட்டை அடக்கினான்னு இருக்கு, சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக. அப்ப இந்த பீமனும் என்னெல்லாமோ திணறான், எத்தனையோ பண்ணி பார்க்கறான், நடக்க மாட்டேங்குது. அது தள்ளி விட்டுறது. அது அவன் திமிர பிடிச்சுட்டு இருக்கான். இது அவனை இழுத்துண்டு இந்த மாடு ஓடு 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 ஓடுறது. அவன் விடவே இல்லை. அவன் மனசுல, பிரபோ என்னாலும் அவன் விடமாட்டேன், எனக்கு நீ கட்டுப்படியா இல்லையோ, உசுரே போனாலும் சரி உன் கூட வந்தே தீருவேன். அடங்கவே மாட்டேங்கிறதா அந்த மாடு. கடைசியில பார்த்தான், கிருஷ்ணான்னு கூப்பிட்டான். ஏன்னா பரம கிருஷ்ண பக்தன் பீமன். காத்தால எழுந்த உடனேயே உலகத்துல பூத்த அத்தனை பூக்களும் கிருஷ்ணனுக்கு சமர்ப்பணம்னு சொல்லிட்டு தான் எழுந்துப்போம். அதுதான் அவனோட சுபாவம். அதனால கிருஷ்ணான்னு கூப்பிட்ட உடனே சிவபெருமான் சமத்தாயிட்டார். அவள் 2 பேருக்கு ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் உண்டு. நமக்கு தான் பிரச்சனை, அவளுக்குள்ள பிரச்சனையே கிடையாது. அவளை வட அப்படி நின்று எடுத்தா, அப்படி இறுக்கி பிடிச்சுட்டான். சிவபெருமான் பார்த்தார், இப்படி அடக்கிறானே சரின்னு சொல்லி தன் முகத்தை, நல்ல பனிமலை தானே, அதுல கொண்டு அப்படி முகத்தை புதைச்சுட்டான். மாட்டுடைய முகம், ரிஷபத்தினுடைய முகம் போய் அப்படி பனியில போய் புதைஞ்சுட்டு அவன் பயந்துட்டான். பனியில கொண்டு முகத்தை புதைக்கிறதே வேகமா பிடிச்சு இழுக்கிறான். ஆனா இது உள்ள போயிட்டே இருக்கான். வாழை பிடிச்சு கடைசியில காலை பிடிச்சிட்டான். ஒரு நேரம் திமிர பிடிச்சு பார்த்தான், வாழை பிடிச்சு பார்த்தான், கடைசியில காலை பிடிச்சான். காலை பிடிச்ச உடனே அப்படியே அந்த மாடு மறைஞ்சு. மறைஞ்ச உடனே அந்த மாடினுடைய ஹம்ப் இருக்கு இல்லையா, திமிர், அது அப்படியே பார்த்தா கீழே கேதார்நாத் லிங்கம். கரெக்டா ஒரு ட்ரையாங்குலர், இப்படி சொல்லலாம், மலையினுடைய முகடு மாதிரி இருக்கும். சிகரம், த பீக் ஆஃப் த ஹில் தான் கேதார லிங்கம். மற்ற இடத்துல லிங்கஸ்வரமும் உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்துருப்பேன். இப்படிதானே இருப்பார். கேதார லிங்கம் இப்படி ஒரு ட்ரையாங்குலர் பிரமிட் மாதிரி வச்சுக்கோங்களேன், பிரமிட் மாதிரி. சரியா மாட்டினுடைய திமிழ் ரூபம். ஏன்னா நான் பார்த்துருக்கேன், தொட்டிருக்கேன், பூஜை பண்ணியிருக்கேன், அதனால ஒரு தெரியும் சொல்றேன். அப்படி இருக்கும். உள்ள பெருசு, ஒரு 8 அடிக்கு 8 அடி சைஸ், அட்லீஸ்ட் 10 அடிக்கு 10 அடி. அந்த அவ்வளோ பெருசு அந்த ஸ்கொயர் கடல. இந்த மேடையில ஒரு ஆஃப் வச்சுக்கோங்களேன், அந்த சைஸ் கேதார லிங்கம். அவ்வளோ பெருசு. அது 4 பட்டை இருக்குன்னு 4 பக்கத்துலயும் ஒரு 5-5 பேர் உட்காந்து பூஜை பண்ணலாம். 4 பக்கம் 5 பேர் உட்காரலாம், இந்த பக்கம் 5 பேர் உட்காரலாம், இந்த பக்கம் 5 பேர் உட்காரலாம், அந்த பக்கம் 5 பேர்.
4 திசையிலேயே 5 பேர் உட்கார்ந்து ஒரே சமயத்துல பூஜை பண்ணலாம். அவ்வளவு பெரிய லிங்கம். நெய்யை விட்டு பூசலாம். கதறான் பீமன், ஓ பிரபோ, பயப்படுறான். என்ன ஆச்சோ, முகம் என்ன ஆச்சோ. சில இடங்கள்ல இப்படி காண கிடைக்கிறது. அந்த முகம் புதைச்சார் இல்லையா, அந்த முகம்தான் நேபாள் பசுபதிநாத். அங்க பசுபதிநாத், இங்க கேதாரநாதன் அப்படின்னு காண கிடைக்கிறது. அதுக்கப்புறமா பஞ்சபாண்டவர்கள்லாம் அந்த லிங்கத்தை சேவிச்சு பூஜை பண்ணார்கள் இருக்கு. அப்பதான் பீமன் தான் ரொம்ப வருத்தப்படுறான். அந்த திமில பிடிச்சு இழுத்து எனக்கு எவ்வளவு வெளிச்சிருக்கும், அதனால நெய்யை போட்டு நன்னா உருகி விட்டான். அதனால இன்னி வரைக்கும் கேதாரநாதனுக்கு அந்த நெய்யை போட்டு தேய் உருகி விட்டு, அந்த வடக்க நம்ம தான் ரொம்ப பயந்து தொண்டு இப்படியே தொடலாமா வேண்டாமான்னு பயப்படுவோம். வடக்குலாம் கேதார்நாத் பகவான் மேல விழுந்து அந்த நெய்யெல்லாம் இவா பூசிட்டு கிளம்பிடுவான். உடம்பு முழுக்க அப்படியே வருவான். அந்த நெய் தொடச்சு கூட மாட்டான். பார்க்கணும் அவளோட இப்படிதான் வருவா. ஜெயிக்கிற அர்மாவாதம் நம்ம எல்லாம் போய் ஸ்லோகமா ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்லிட்டு இருப்போம். அவன் தெரிஞ்சதெல்லாம் ஜெய் கேதார்நாத். அவர் மேல விழுந்து அந்த நெய்யை பூசிட்டு, அதுவும் அந்த மஞ்சள் பொடியெல்லாம் கலர் எல்லாம் உடம்பு முழுக்க அப்பிண்டு அப்படியே அவன் அந்த கழுத்துல அந்த பூஜை எல்லாம் மாலை போடும். அப்படியே வாசலை வந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு அதை அப்டேட் பண்ணுறது அவருக்கு சமாதானம். அந்த போட்டோ எடுத்துட்டு இருக்கணும் அவளுக்கு. அப்பதான் ஒரு ஆனந்தம். அப்படிதான் இந்த கேதாரநாதன் வந்தான் அப்படின்னு ரொம்ப அழகா காண கிடைக்கிறது. அத்தனை விசேஷம் இந்த கேதாரநாதன். ஒரு மாடு ரூபத்துலதான் இந்த பஞ்சபாண்டவர்களுக்கு அவர் காட்சி கொடுத்தார் அப்படின்னு சிவபுராணத்துல ஜோரா காண கிடைக்கிறது. யோ வைஹி பாண்டவான் திருஷ்ட்வா மாஹிஷம் ரூபமாஸ்திதஹ மாயாமாஸ்தாய தத்ரைவ பலாயன பரோ அபவத் ரிதஸ்ச பாண்டவைஸ்தத்ர யவான் முக்தயா ஸ்திதஹ புச்சசைவ த்ரிதம் தைஸ்து பிரார்த்திதஸ்ச புனః புனः தத்ரூபேன ஸ்திதஸ்தத்ர பக்தவத்சல நாம பாக் நயபாலே சிரோ பாகோ கதஸ்தத்ரூபதஸ்திதஹ. அத்தனை சிரேஷ்டம் இந்த கேதாரநாதன். இந்த கேதாரநாதன் இப்படி பஞ்சபாண்டவர்களுக்காக இந்த சிகர ரூபமாக, மாட்டினுடைய திமில் ரூபமாக ஆவிர்பவிச்சார். கிட்டத்தட்ட ஒரு 11,200 அடி உசரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜோதிர்லிங்கம். இந்த 4 தாம்ல ஹைட்ல இருக்கிறது கேதார்நாதன் தான். அதுக்கு அடுத்தது பத்ரிநாதன், அப்புறம் கங்கோத்ரி, அப்புறம் யமுனோத்ரி. யமுனோத்ரி கீழே இருக்கு. அதெல்லாம் கேதார்நாதன் தான் டாப் மோஸ்ட் ஹைட். அத்தனை சிரேஷ்டம். ஒரு கேதார், பஞ்ச கேதார்னு இருக்கு. இந்த ஒரு கேதாரே பார்க்கறது பெரிய பாடு. பஞ்ச கேதார். இந்த சிவபெருமான் இப்படி ஆவிர்பவிச்சார், லிங்கமா ஆவிர்பவிச்சார் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் அவருடைய தோல் ஒரு இடத்துல, அவருடைய மத்திய பாகம் ஒரு இடத்துல, அவருடைய திருமுக மண்டலம் ஒரு இடத்துல, அவருடைய ஜடாமுடி ஒரு இடத்துல. இப்படி பஞ்சகேதார்னு இருக்கு. இந்த பஞ்சகேதார்ல ஒரே ஒரு கேதார் மட்டும்தான் வாசல் வரைக்கும் வண்டி போகும். ஒரே ஒண்ணுதான். அந்த 4 கேதாரு நாக்கு தள்ளும். ஆனா பார்க்கணும். அதுல முதல்ல கேதாரநாதன், அதுக்கு அடுத்தது துங்கநாதன் பேர். குலோத்துங்கன் வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? துங்கு அப்படின்னா சிகரம்னு அர்த்தம். குலசேகரன்றோம் இல்லையா, குலத்தினுடைய சிகரம். அந்த மாதிரி எங்க குலத்துக்கு கோபால சூடாமணி மாதிரி எங்க குலத்துக்கான ஒருவன். அதனால குலோத்துங்கன்னு பேர். குலசேகரன் சொல்றான் இல்லையா, அந்த மாதிரி துங் அப்படின்னா the peak. துங்கநாத் அப்படின்னா the lord of the peaks, சிகரங்களின் நாதன். கேதார்நாத்தை விட ஹைட்ல இருக்கிற நாதன் யாருன்னா இந்த துங்கநாதன். கேதார்நாத் 11,200 சொன்னா, துங்கநாத் கிட்டத்தட்ட ஒரு 11,700 12,000 அடி இருக்கும். அவ்வளவுதான்.
அதை கிட்டத்தட்ட ஒரு 11,000 அடி வரைக்கும் வண்டி போயிடும். மீதி ஒரு 1000 அடிக்கு தான் அப்படி ஏறணும். அதுல இந்த துங்கநாத் ஈஸியஸ்ட். இந்த முதல்ல ஒரு தடவை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கேதார்நாத் சொல்லிட்டேன். போக 20 கிலோமீட்டர், வர 20 கிலோமீட்டர். அங்க தங்கலாம். தங்கி அந்த சந்தியா வேலை நிச்சயமா நடந்து போனோம்னா தங்கணும். நாங்களாம் ஹெலிகாப்டர்ல போயிருக்கோம். அப்படி போவோம், அப்படி பார்ப்போம், இப்படி வருவோம். இன்னைக்கெல்லாம் அப்படிலாம் இல்லை. 3 கிலோமீட்டர் எப்படி நிற்கிறோம். நான்லாம் ஜஸ்ட் லைக் தட் ஹெலிகாப்டர் கம்பெனி நாளைக்கு அதான் எத்தனை மணிக்கு வரணும்னு கேட்டுட்டு போய் ஏறிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் மணிக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி டிக்கெட் புக் பண்ணி போயிருக்கேன். அதுக்கப்புறம் இமெயில் அனுப்பிச்சு போயிருக்கேன். ஐஆர்சிடி வந்ததுக்கப்புறம் நான் போகிறதே விட்டுட்டேன். ஒன்று நடக்கிற முடிஞ்சா வாங்கோ, ஹெலிகாப்டர் கிடையாதுன்ட்டு. அத்தனை ஆச்சரியம் அந்த கேதாரநாதன். 20 கிலோமீட்டர், இன்னைக்கு 20 கிலோமீட்டர் நடந்தா வச்சுக்கோங்க. திரும்பி நாளைக்கு 20 கிலோமீட்டர் நடந்து வந்துடணும். இன்னைக்கு எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். நான் முதல் தடவை கேதார்நாத் போனேன். பெரிய அனுபவம். தரிசனம் பண்ணிட்டு இப்படி வரோம், ஹெலிகாப்டர் போகிறோம். ஈரோடுலேருந்து பெருந்துறையிலேருந்து ஒரு அம்மா, வயசான அம்மா. அந்த அம்மாவுக்கு தமிழை தவிர ஒரு பாஷையும் தெரியாது. அவளை குதிரை ஏற்றி விட்டு அவள் குதிரை முன்னாடியே வந்துருச்சு. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம். என்ன ஜபம்! ஒரு சாதாரண ஒரு ஸ்திரீ, அவளை ஒரு பாமர ஜனம் வச்சுக்கோங்க. அழுதுட்டே இருக்கா. நான் கூட கேட்டேன், என்ன ஆச்சுமா? தமிழ்காரன் தெரியுது, உங்க ஆளுங்கள்லாம் வரலேன்னு அழுறீங்களா? அதெல்லாம் என்னத்துக்கு தம்பி, கேதார்நாத்தான் இருக்கான், அப்புறம் எதுக்குமா அழுறீங்க? இல்லை, ஊர்லேருந்து நான் நெய்யெல்லாம் கொண்டு வந்தேன், அதெல்லாம் இங்கே எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க, அதான் அழுதுட்டு இருக்கேன். கேதார்நாத் எப்படியாவது கொடுக்கணும்னா நல்லா எடுத்துக்காம யாரோ தெரியாமல் தப்பாக சொல்லிட்டாங்க. வெயில் அப்படியா அப்படியா அப்படியா, நான் கொடுத்த நெய்ய சாமி ஏற்றுப்பாரு, எனக்கு அழிவு வந்துருக்கா சொன்னது. நிஜமாவே எங்க ஈரோட்லேருந்து நெய்யை கொண்டு வந்து கேதார்நாதனுக்கு இப்படி கட்டி பிடிச்சாங்க. கை குழந்தைய பிடிச்சிருக்க மாதிரி அந்த பேக்ல வச்சிருக்காங்க. இப்படியே பிடிச்சி குதிரையில உட்காரதே கஷ்டம். கேதாரில் இப்படி ஹப் இல்லை, அந்த மேட்டில் அவ இப்படியே வச்சுட்டு உட்காந்துட்டு வரா. அது எப்படியாவது கேதார்நாதனுக்கு அபிஷேகம் பண்ணிடணும். நிஜமாவே அந்த மாதிரி பக்தர்கள் தான் இந்த தேசத்தை காப்பாற்றினாங்க. நிஜமாவே அந்த வெளியே காலம்பர அந்த அபிஷேகம் பார்க்கணும், அந்த நெய் அபிஷேகம். நாங்கள் ஒரு தடவை போனோம், எப்பயுமே காதால போவோம், மத்தியானத்துக்கு கூட ஹெலிகாப்டர் பிடிச்சி ஓடி வந்துடும். ஏன்னா மத்தியானத்துக்கு மேலே எப்போ வேணால் கிளைமேட் மாறிடும். அதனால 12 மணிக்குள்ள ஹெலிகாப்டர் பிடிச்சி திரும்பி இறங்கிடணும், அதுதான் சேஃபஸ்ட் அப்படின்னு. ஒரு தடவை என்னெல்லாமோ பிளான் பண்ணி போனோம். ஆனால் அவர் ஒரு பிளான் பண்ணார், இன்னைக்கு பையல உன்னை வெளில விட மாட்டேன், நீ என்ன ஆனாலும் சரி உன்னை கேதார்நாத் அனுப்ப மாட்டேன். நாங்கள் ஒரு 20 பேரும் என்னவோ போனோம். 20 பேரோ 25 பேரும் ஞாபகம் இல்லை. பாதி பேர் ஹெலிகாப்டர் கிடச்சி போயாச்சு. நாங்கள் மீதி ஒரு 10 பேர் இருந்திருக்கோம். நாங்கள் உட்காந்துட்டு அடுத்த லாஸ்ட் ஹெலிகாப்டர் எங்களோடது. திடீர்னு நல்லா பனி பொழிக்கும், ஆலங்கட்டி மழை, முடிஞ்சது கதை. ஒரு ப்ரிப்பரேஷன் கிடையாது, எல்லாம் தெர்மல் வேறு மட்டும் தான் போட்டு வந்திருக்கோம். தங்கிறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் கிடையாது. அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒரு பூஜாரியை பிடிச்சி எல்லாருமே கேட்டாங்க, கேதார்நாத்தை நீங்கள் நம்மளை வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. நாம் பிளான் பண்ணலை, ஆனால் அவர் வச்சுக்கணும்னு ஆசைப்பட இருப்போம். அதுக்கப்புறம் அங்கே பூஜாரியை பிடிச்சி அதுக்கப்புறம் அவர் இங்கே ஒரு ரூமை காட்டி கரெக்டாக ராச பௌர்ணமி அன்னைக்கு நான் கேதாரில் இருந்தேன். கிருஷ்ண பக்தனை ராச பௌர்ணமிக்கு பிடிச்சி வச்ச ஒரே ஒருத்தர் அவர் மட்டும்தான். ராச பூர்ணிமா அன்னைக்கு கேதார்ல ராத்திரி. நிஜமாவே இந்த மாதிரி ராத்திரி நீ வரவே வராது. அந்த ராத்திரியில அதுக்கப்புறம் அங்கே உட்காந்து அங்கே நாங்கள் ரூம் எல்லாம் பார்த்தோம், தங்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஒரு பெரிய டார்மெட்ரி, லேடிஸ்க்கு ஒரு ரூம், ஜென்ஸுக்கு ஒரு ரூம் தங்கணும். அப்போ அங்கே சுட சுட சாய் எல்லாம் கொடுத்தோம். எல்லாருக்கும் ஒரு டல் ஆகிடும், என்னடா அது என்ன பண்ண போறோம்னா சொல்லி எல்லாம் நன்மைக்கே கேதார்நாதன் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. அவன் சொன்னான், அந்த நாங்கள் எங்கே தங்கினோம், அங்கே டீ போடுற பையன் சொன்னான், படா ஆசீர்வாத் சார் அப்போ அப்படின்னு. ஏன்னா அப்போ தான் ஓடி போய் ரூம் புக் பண்ணியிருக்கோம். அவன் சொன்னான் 2 விஷயம், சத்தியமாக ரூம் கிடைக்கவே கிடைக்காது, இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்தால் பாவத்துக்கு இல்லை வேண்டாம் வேண்டான்னு போயிட்டா, உங்களுக்காக கேதார்நாதன் டாக் பண்ணி வச்சிருக்கா. நான் அழுதுட்டேன். ஒரு டீ போடுற பையன் அந்த இடத்துல சமையல் வேலை பண்ணுறவர் சொன்னான், படியா சார் அப்படின்னு. அப்புறம் ஒரு டீ போட்டு கொடுத்தான். கேதார்நாத்திற்கு வந்து கவலைப்படாதீங்க. என்ன ஆச்சரியம். அதுக்கப்புறமா ராத்திரி போய் ஒரு ஆரத்தி தரிசனம் எல்லாம் பார்த்தோம். கிளம்பி தானே பார்த்துருக்க மாட்டோமே. ராத்திரி போய் தரிசனம் பண்ணோம். அதுக்கப்புறம் ராத்திரி சுட 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 ரோட்டி சப்ஜி. ஆல்மோஸ்ட் அன்னைக்கு 2 டிகிரியோ -2 டிகிரியோ என்னமோ கேதாரில்.
தானா பல்ல ஆடுது, கை ஆடுது. பக்தி இப்படியே தான், கையை எடுத்தா சொல்லுறது எல்லாரும் இப்படியே தான். பக்தி பரவசனம்லதான் அது தானா உடம்பு அப்படி ஆடுது. ஆனா அந்த சமயத்துல அந்த கேதார்நாத் தரிசனம் இன்னைக்கு அது பசுமையா நான் சொல்லிட்டேன். அவர் ராத்திரி ஒரு சப்பாத்தி கொடுத்து எல்லாம் ராச பௌர்ணமி இமயமலையில நின்றுண்டு அந்த பனிமலையோட வெளிச்சம், அதுக்கு மேல அந்த ராச பௌர்ணமி, கீழே மந்தாகினி சப்தம், இந்த கேதார்நாதனுடைய அப்படியே மனசுல நிற்கிறது. லைஃப்ல அந்த மாதிரி ஒரு ராச பௌர்ணமி அனுபவிச்சதே கிடையாது. நாங்கள் உட்காந்து ராதேகிருஷ்ணா ராதேகிருஷ்ணா சொல்லிட்டு இருந்தேன். பகவானோட கிருப்பை. பெரிய ஆச்சரியம் என்னன்னா, எங்களோட வந்து ஒரு லேடி வந்திருந்தாங்க. ஆற்றுக்கு தீட்டு ஆயிட்டாங்க. வெதர் கிளைமேட் கண்டிஷன் ஒன்றும் கவலைப்படாதமா, கேதார்நாத் பகவான் இது என்ன பண்றது, எங்க போகிறது ஒன்றும் தெரியும். அந்த பையன் அவளோட பிள்ளை மாதிரி, சகோதரன் மாதிரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். அவன் போய் அந்த வேணும் இல்லையா, அவளுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்து அவளை தனியாக ஒரு பண்ணி. நிஜமாவே கேதார்நாத் காருண்யம். அந்த இடத்துல கூட அது எதுக்கு சொல்றேன்னா, பகவான் என் குழந்தை நான் பார்த்துக்கிறான்றது. அது தூரம் ஆயிட்டா. ஆனா ஒரு பையன், சின்ன பையன், கல்யாணமானவெல்லாம் கிடையாது. ஆனா அந்த பையனுக்கு இன்னும் தன்னுடைய அக்கா மாதிரி, தன்னுடைய அம்மா மாதிரி போய் ஓடி போய் வாங்கிட்டு வர தோணி. எங்க கூட நாங்க எங்க நடக்கிறது எல்லாம் இப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். இது எங்க போய் விசாரிச்சு வெளில போய் கேதார்நாத் பகவத் நிஜமா இன்னி வரைக்கும் நினைச்சுக்கிட்டேன் அவருடைய காரும். அப்புறம் நைட் ஏதோ சாப்பிட்டுட்டோம், படுத்துட்டோம். எங்க பூஜாரி சொல்லியிருந்தா, அப்படி காலம்பரம் 3 மணிக்கு வருவேன், எல்லாம் ரெடியா இருக்கும். இன்னத்தை ரெடியா இருக்கு, இந்த குளிர்ல ரெடியா இருக்கணும். 4 மணிக்கு வருவேன், போகலாம். சிவபெருமான் நன்னா ஒரு அழகா நெய் அபிஷேகம்லாம் பண்றோம், ஆரத்தி காட்டுறோம். அதுக்கப்புறம் 6 மணிக்கு ஹெலிகாப்டர் போயிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். சந்தோஷமா இருந்தது. ரைட், பரவாயில்ல. அழகா ராத்திரி படுத்துட்டோம். நான் படுத்துட்டு எனக்கு தூக்கம் வரல. சுவாசம் முட்ட ஆரம்பிச்சிருக்கு. சுவாசம் முட்டும் இப்படியே பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்ச நேரம் புரியல, என்ன காரணம் எனக்கு தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஓ, எனக்கு லோ ஆக்சிஜன் ஆகிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சது. ஃபுல்லா இழுக்க முடியல. இப்படியே உட்காந்து பக்கத்துல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா, நான் கால் நீட்டு உட்காந்துட்டு இருந்தேன். சத்தியமா அன்னைக்கு கேதாரநாதன் தான் காப்பாத்தினார். இன்னைக்கு உட்காந்து ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன். அப்படி ஒரு சுவாசம் நல்லா ஞாபகம் எனக்கு இன்னும். இன்னைக்கும் இப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு லெவலுக்கு மேல எனக்கு ஆக்சிஜன் இழுக்க முடியல. என்னோட லெவல் மற்ற வேலை நல்லா தூக்கிறேன், மற்ற யாருக்கும் பிரச்சனை இல்லை. இருந்தவா எனக்கு மட்டும்தான் பிரச்சனை. உட்காந்துட்டே இருந்த விடிய 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 ஒன்றும் சொல்லலையே. ரைட்டு, போனா கேதார்நாதனோட இறங்கினா ஊருக்கு, இவ்வளவுதான். 2 முடிவு தான், அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. அவசரத்தை இறங்கி ஓடலாம் முடியாது. அவ்வளவு அழகா ராத்திரி முழுக்க உட்காந்துட்டு இருந்தேன். விடிய காலம்பு நான் இன்னும் குளிக்கல, ஒன்றும் பண்ணல. அதுக்கு ஒரு 4 மணி சொன்ன மனுஷன் 3:15 வந்து சொல்லுன்றார். யாரும் இங்க பல்லு தேய்க்கல, இங்க வெந்நீர் கூட கிடையாது, கை கூட அலம்ப முடியல, விட அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கன்னு சொல்லி ஐஷன் போயிட்டு எல்லாரும் தலையிலையும் கோமியத்தை தரிச்சா. ஐஷன் போய் கேதார்நாத் பூஜையே பண்ண வச்சுட்டார். நாங்கள் யாரும் குளிக்க கூட இல்லை. அவர் சொன்னார், அரே கேதார்நாத், அவளுக்கு தெரியும் உடம்போட ஸ்திதி, நீ எல்லாம் தட்சிண பாரதம் வந்திருக்க, உனக்கு குளிர் தாங்காத அவளுக்கு தெரியும். இத்தனையும் தெரிஞ்சுதான் அவனை ராத்திரி இங்க தங்க வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஐஷன் போய் அங்க போனா, தமிழ்நாட்டில் நிறைய பேர் கையில் அவ்வளோ வில்வதனம் வச்சுட்டு வெத்து மார்போடு அந்த உடம்பு முழுக்க விபூதியை பூசிட்டு ஜோரா அப்படி அபிஷேகம் நல்லா வில்வதனத்தினால அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கான். நாங்கள் போய் நாங்களும் கை நீட்டோம். எங்கள் கையிலையும் கொடுத்தா நாங்களும் 4 வில்வதனத்தை போவோம். எந்த சிவன் கோயிலே குடிக்காம கொள்ளாம காலங்காத்தால் அப்படி போய் நிற்க முடியுமான்னா, அந்த காருண்யம் கேதார்நாத் பகவான் அப்படி அனுபவிச்சிருக்கேன். அத்தனை சிரேஷ்டம் அந்த கேதார்நாதம். அப்படியே ஒன்று கேதார்நாதனோட அனுபவம் வச்சுக்கோங்க. அந்த கேதார்நாத் அவருடைய முதுகு பாகம், திமில் பாகம், அவருடைய புஜம்தான் துங்கநாத். ஒரு 3 கிலோமீட்டர் மேலே ஏறணும். அப்படி ரேம்ப் மாதிரி இருக்கும். அப்படி ஏறி போனா அங்க இருப்பார் த லார்ட் ஆஃப் த பீஸ், அவர் துங்கநாதன். அடுத்தது மத்மகேஸ்வரம், மத்திய பாகம். அதுக்கப்புறம் அவருடைய திருமுக மண்டலம் ருத்ரநாத், அவருடைய ஜடாமுடி கல்பனா, கல்பேஸ்வர். அதாவது 5 கேதார்: கேதார்நாத், துங்கநாத், மத்மகேஸ்வர், ருத்ரநாத், கல்பேஸ்வர். இவன் 5 பேர் தான் 5 கேதார்னு பேர்.
அவன் கேதார்நாத்துக்கு 20 கிலோமீட்டர் ட்ரெக்கிங், இல்லாட்டி ஹெலிகாப்டரில் போயிடலாம். துங்கநாதுக்கு 3 கிலோமீட்டர் ஏறலாம், இல்லாட்டி டோலி உண்டு, இல்லாட்டி குதிரையில் போகலாம். ஆனால் ஏறி பார்க்கணும் அந்த எல்லா இமயமலையோட அந்த சிகரங்கள், அதில் ஏற சுகம் தனி. அவ்வளோ அழகாக இருக்கும் துங்கநாத். ருத்ரநாத், இந்த திருமுக மண்டலம், ஒரு 18 கிலோமீட்டர் ட்ரெக்கிங். காடு, மலை, அருவி, மேகம், இவ்வளோதான். போகிற மனுஷன் ஒரு 30 பேர் 40 பேர் இருப்போம். அந்த ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் அந்த அங்கங்க தண்ணீர் வழியும், அதுக்கு நடுவில் அந்த ருத்ரநாத் போன வருஷம் தான் போயிருந்தோம். இதெல்லாம் லைஃப்பில் அனுபவிச்சோம். வயசானவெல்லாம் வரா. நான் பார்த்த பொழுது கல்கட்டாலேருந்து 75 வயசு 2 தாத்தா தனியாக, ஃபேமிலியோடலாம் இல்லை, அழகாக ஜம்முன்னு ஷூஸ் எல்லாம் போட்டுண்டு, தெர்மல் வேர்லாம் போட்டுண்டு, தலைக்கு குள்ளாலாம் போட்டுண்டு 75 வயசு குதிரையில் வரா. பரவாயில்ல நினச்சினா இடுப்பு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. 75 வயசுக்கு சொந்தமாக குதிரையில் உட்காந்து ரொம்ப கஷ்டம். அந்த டெரையில் அதில் உட்காந்துண்டு அழகாக 2 பேரும் வரா. சில பேர் குடும்பத்தோடு வரா. 18 கிலோமீட்டர் நாங்கள் நடந்த அந்த சுகம் இருக்கு. முதல் நாள் 8 கிலோமீட்டர் நடந்து அடுத்து தங்கினோம். அப்புறம் அடுத்த நாள் 10 கிலோமீட்டர் நடந்து ருத்ரநாத். சந்தியா வேலை ஃபுல்லாக இருக்கு. அப்படியே அந்த சூரியன் அஸ்தமனம் ஆகிற அந்த அழகு, அந்த சமயத்தில் கோவிலில் விளக்கு ஏற்றி அந்த டமருக அடிப்பா பாருங்க, இமயமலையே எதிரொலிக்கும். அந்த டமருக சப்தம் ஒரு பெரிய டமருகம், அப்படி அப்படி அடிப்பா அந்த மணி அடிக்கிற சப்தம், அந்த ஆரத்தியில அந்த ருத்ரநாதன் தலசாத் லிங்கஸ்வரூபம், அழகான திருமுக மண்டலம். லிங்கத்தை நீங்க எங்கேயாவது முக அலங்காரம் பண்ணி பார்த்துப்பேன். லிங்கமே முகரூபமாக அப்படி சிரிச்சினீங்கன்னா ருத்ரநாத் லிங்கம்னு கூகுளில் போட்டு பாருங்க, அத்தனை அழகா இருப்பார் சுவாமி. அப்படி தலை சாச்சிட்டு நான் கூட கேட்டதான் அலங்காரம் தான். ஏய்யே மூர்த்தி இதுதான். நான் திரும்பி அரே உங்க ஊரை நீ பார்த்தது இல்லையா? நான் பார்த்தது இல்லை. அப்படி அந்த இமயமலையில ஒரு குகையில, இந்த கோவில் மொத்த சைஸே இவ்வளவுதான். இந்த ஹால் சைஸ் தான் அந்த கோவில். அது இந்த ஓரத்தை உட்காந்து தலையை சாச்சிட்டு இருப்பார். அழகுன்னா அழகு. ருத்ரநாதன் அப்படி அவருடைய ரூபம். அதுக்கு அடுத்தது மத்மகேஸ்வர், அவருடைய மத்திய பாகம். அவருடைய ஜடாமுடி தான் கல்பேஸ்வர். அந்த கல்பேஸ்வரர் தான் வருஷத்தை 365 நாளும் போய் பார்க்கலாம். வாசல் வரைக்கும் வண்டி போகும். பத்திரி போயிட்டு வரும்போது ஜோஷிமன் பக்கத்தில் இப்படி திரும்பி போயாச்சுன்னா ஒரு 1 மணி நேரத்தில் போயிடலாம். அழகான ஒரு ஸ்தலம் அந்த கல்பேஸ்வர். அந்த பாறையே பார்த்தா சிவபெருமானுடைய ஜடாமுடி மாதிரி தான் இருக்கும். அப்புறம் கரெக்டா ஒரு பெரிய ருத்ராட்சம் கல்லில் உள்ள விருது அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த கல்பேஸ்வர் லிங்கம். ஸோ கேதார்நாத், துங்கநாத், ருத்ரநாத், மத்மகேஸ்வர், கல்பேஸ்வர். அட்லீஸ்ட் கேட்டுக்கோங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இதை கேட்கறதே உங்களுக்கு பாக்கியம். அது பகவான் அழிச்சுட்டு போவார். அத்தனை ஆச்சரியம் இந்த பஞ்ச கேதாரங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் அழகு. இது எல்லாமே பாண்டவர் காலத்திலே ஸ்தாபிதமான மூர்த்திகள். அந்த கோவில் எல்லாம் நிர்மாணம் பண்ணது பஞ்ச பாண்டவர்கள். அதன் பிறகு இன்னைக்கு நாம பார்க்கிற இந்த கோவில்கள் எல்லாத்துக்கும் காரணம் ஆதிசங்கர பகவத் பாதர். சங்கரர் இல்லைன்னா இது உத்தராகண்டே கிடையாது. இதுதான் ஒண்ணு. சங்கரர் தான் இந்த உத்தராகண்டுடைய கோவில்கள் எல்லாத்தையும் புனர்நிர்மாணம். இன்னைக்கும் பத்ரிகாசிரமத்துல நம்ம ராவல் திரிசூர் நம்பூதிரி தான் போய் பூஜை பண்ணிட்டு இருக்கார். வருஷம் 6 மாசம் அங்கேயே இருந்துட்டு பூஜை பண்ணிட்டே இருக்கார். அத்தனை சிரேஷ்டம் இந்த கேதார லிங்கம். இந்த கேதாரத்தை யார் தியானம் பண்றாளோ அவர்களுக்கு எல்லா விதமான துன்பங்கள் இருந்தும் விடுதலை உண்டுன்னு காண கிடைக்க. சிவபுராணம் நிறைய ஸ்லோகங்கள் கேதார வைபவத்தை சொல்றது. தரிசனம் பண்ணியாச்சுன்னா முக்தியே கிடைச்சிடும் அப்படின்னு காண கிடைக்கிறது. இவ்வளவு ஆச்சரியம். பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஆயுஷ்ல ஒரு தடவையாவது போய் கேதார்நாதனை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு. உங்ககிட்ட நிறைய பைசா இருக்குன்னா டெஹ்ராடூன்ல ஹெலிகாப்டர்லயே போயிடலாம். நேர போய் கேதார்நாத் இறங்கிடலாம். அதில் எங்கேயும் கீழே ஒன்றும் வேண்டாம். ஆனால் இந்த கௌரி கொண்டு அகஸ்திய முனி, மூன்காட்டியா கணபதி, திரியுகினால இதெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் டெஹ்ராடூன்ல ஹெலிகாப்டர் நேர அழிச்சுட்டு போவா. கேதார்நாத் விவிஐபி தரிசனம் பண்ணி வச்சிருவா. திரும்பி ஹெலிகாப்டர் அங்கேருந்து அப்படியே கூட பத்ரிநாத் அழிச்சுட்டு போயிடுவா. பத்ரிநாத்தை திரும்பி கொண்டு விட்டுருவா.
ஒரு ஆளுக்கு 2 லட்சமோ என்னமோ, அவ்வளவுதான். அவ்வளவுதான். மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. 2 லட்சமா அப்படின்னா 2 லட்சமா, 2 லட்சம் தான், 2 லட்சம் தான், அவ்வளவுதான். உங்க பசங்களோட 2 மொபைல் போன் சொல்லுது. நான் திரும்பி இப்படிதான் நினைப்பேன். யாராவது ஒருத்தர் நோக்கி 1000 ரூபாய் போன் கையில வச்சுக்க ஒரு ஆள் காமிக்கும், யாராவது ஒத்த ஆள் காமிக்கோட. எல்லாரும் ஸ்மார்ட் போன் மினிமம் 10,000, 15,000, 20,000. சிலதெல்லாம் உங்க பசங்க விலை சொல்ல மாதிரி தான் வாங்கி கொடுத்துருப்போம். சொன்னா நீங்க தூங்க மாட்டேன். ஆனா எல்லாம் சௌகரியமான போன் தான். அதெல்லாம் வச்சுட்டு எல்லாம் முடியும். அழகா போய் பார்த்துட்டு வாங்க கேதாரநாத் பகவான். அதுல இந்த 2013-14 அப்பதான் பெரிய ஃப்ளட் வந்தது. கேதார்நாத் ஒரு கிளவுட் பஸ்ட் ஆகி ரொம்ப அழகு. என்னன்னா அந்த கோவில் பின்னாடி அப்படி வெள்ளம், இந்த கோவிலை சுத்தி எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. கோவில் பக்கத்துல ஒரு பாறை உருண்டு வரும். அந்த பாறையோட சைஸ் ஆல்மோஸ்ட் இந்த மேடையில 3/4 இருக்கும். ஒரு 7 அடி 8 அடிக்கு மேல அந்த பாறையோட ஹைட், அதுக்கு மேலேயே இருக்கும். அந்த பாறையோட ஹைட்டு நீளம் இவ்வளவு பெருசு, விட்டு இவ்வளவு பெருசு. கரெக்டா கேதாரநாத் பகவான் கோவில் மேடையில நின்று அங்க வந்த ஃப்ளட் எல்லாம் 2 பக்கம் டைவர்ட் ஆகி போயிடுது. இப்படி நின்று இருக்கு. அதனால கோவிலுக்கு ஒண்ணாகல. அதனால அங்க இருக்கிறவெல்லாம் பார்த்தா பீமன் தான் இந்த கேதாரநாத் பகவானை பிடிச்சான், அவன் தான் இந்த பாறையை போட்டு கோவிலை காப்பாத்தினான். அதனால பீம்ஷிலான்னு பேர் வச்சுட்டாரு. அதுக்கு ஆரத்தி என்ன எல்லாம், அதுக்கு டெய்லி சாயங்காலம் சந்தியா ஆரத்தி உண்டு. பீம்ஷிலா அதுக்கு முன்னாடி கிடையாது. அதுக்கு பின்னாடி தான் ஆதிசங்கர பகவத் பாதருடைய சமாதி இருந்ததுன்னு சொல்றது. சமாதினா சமாதி கிடையாது. கேதார விஷயங்கள் படி சங்கரர் 32 வருஷ கால பரியந்தம் தன் வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு, கிளம்பலாம் தீர்மானம் பண்ண உடனே கேதாரநாத பகவானை சேவிச்சுட்டு அப்படியே மலையில பின்னாடி கேதார் மலை வேற நடக்க ஆரம்பிச்சுட்டார். சிஷ்யன் ஒருத்தன் தொடர்ந்து அவர் பின்னாடியே போனோம் பார்க்கிறான். கிளம்புற இடத்துல நின்று இருக்கான். அவர் பாடி போயிட்டார். அப்படியே மலைக்குள்ள சங்கரர் போயிட்டார். அப்படி காஞ்சிபுரத்தை தான் அவர் ஜீவசமாதி அடைஞ்சார் அப்படியே சொல்றது உண்டு. ஆனா அந்த பக்கத்துல கேதாரநாத தான். அப்படி சங்கரர் கேதாரநாதனோட ஐக்கியமானார். பீம்ஷிலா இன்னைக்கும் போனா, இப்ப நம்ம ஊர் ஒருத்தர் அங்க போய் அந்த பீம்ஷிலால ஒரு முருகனை வேற செதுக்கிட்டார். இப்ப அதை வேற முருகஷிலாவாயிடுது. இப்ப அங்க போய் அவன் உட்காந்துட்டான். எங்க அப்பாவோட இடம் அத்தனை ஆச்சரியம். அங்க சைடு அந்த தூது கங்கா வரும், அது ஒரு அழகு. மந்தாகினி ஒரு அழகு, சரஸ்வதி ஒரு அழகு. இந்த கேதார மலை அந்த விடியற் காலம்பர அந்த பனிமலையில அந்த சூரிய கணங்கள் பட்டு ஒரு தங்கம் மாதிரி ஜொலிக்கும். அதுக்கு நடுவில் அந்த கேதாரேஸ்வரர் கோவிலை பார்க்கணும். பின்னாடி ரொம்ப குட்டியா இருக்கு. பழைய நான் போட்டு வர்றது கேதார். அது என்ன ஆச்சரியம், அந்த கேதார் கோவில் வாசல் நுழையும் போது அங்கே ஒரு கிருஷ்ணன் நந்தி புல்லாங்குழல் வாசிட்டு மற்ற ஓரத்தில் நின்று இருக்கும். அத்தனை பெரிய நந்தி. எத்தனை தபஸ்விகளை நான் பார்த்துருக்கேன் தெரியுமா. சந்தியா வேளையில அந்த ஆரத்தி பூஜை பண்ற ஒருத்தர் யங்ஸ்டர் இருந்தார், 35 வயசு. அப்படி பாடுவார். இந்த துவாதச ஜோதிர்லிங்க ஸ்தோத்திரம் சொல்லுவார். அவர் மட்டும் பாடுவார். அப்படி இருக்கும். 2 வருஷம் முன்னாடியே போயிட்டார். சின்ன பையன் அண்ணா அப்பாலாம் இருக்கு. அவர் போயிட்டார். அவருக்கு அந்த கேதார மலையிலேயே சமாதி. கேதாரநாத்துக்கு தொட்டு பூஜை பண்ணவர், கேதாரநாத்துக்கு ஆரத்தி காட்டினவர் கேதாரநாதன் தன் பக்கத்தையே வச்சுக்கிட்டார். அத்தனை சிரேஷ்டம் அந்த கேதாரநாதன். ஜெய் போலோ கேதாரநாத பகவான் கி ஜெய். ஆதிசங்கர பகவத் பாதர்லாம் பூஜை பண்ண அனுபவிச்ச கேதாரநாதன். கோயிலுக்குள்ளேயே பார்த்தா பஞ்சபாண்டவர்கள், லக்ஷ்மி நாராயணன் எல்லாரும் இருக்கா. உள்ளே எல்லாம் பார்த்துடலாம். அந்த தேவி அந்த கேதாரநாதன் தீபாவளி பொழுது கோவில் மூடுவான். அங்க ஒரு அகண்ட ஜோதி எரிஞ்சுட்டு இருக்கும் சன்னிதிக்குள்ள ஓரத்தை. எப்பயும் எழுந்துட்டே இருக்கும். இந்த கோவில் மூடுறதுக்கு முன்னாடி அந்த நெய்யெல்லாம் விட்டுட்டு மூடிட்டு வந்துடுவான். 6 மாசம் கழிச்சு கோவில் திறக்கும் பொழுது அந்த ஜோதி எரிஞ்சுட்டு கோவிலே பனியில மூடி போயிடும். அங்க நந்திகேஸ்வரருக்குலாம் அப்படியே பனியில் அப்படி மூழ்கிடுவார். ஆனா உள்ளுக்குள்ள அந்த ஜோதி எரிஞ்சுட்டு இருக்கும். கேதார்நாத் பகவான் நிறைய ருத்ராட்சம் எல்லாம் வச்சு நிறைய விபூதி எல்லாம் போட்டு மூடிட்டு வருவார். கோவில் திறக்கும்போது யாரெல்லாம் வராங்களோ அவளுக்கெல்லாம் கிடைக்கும் இந்த ருத்ராட்சம்.
இப்போ போனதெல்லாம் கிடைக்கும். இப்போ பார்க்க போகிறோம் 100 வாரத்தில் தான். அத்தனை ஆச்சரியம் அந்த கேதார்நாதன். தீபாவளி பொழுது கோவில் மூடியாச்சுன்னா அங்கே ஒரு சின்ன லிங்கம் உண்டு. இந்த கேதார்நாத் லிங்கத்தை எடுத்துட்டு ஒரு பஞ்சமுக கவச்சம் உண்டு. அந்த பஞ்சமுக கவச்சத்துக்குள்ளே வச்சுருப்ப அதை எடுத்துட்டு வருவோம். அதை எடுத்துட்டு கேதார்லேருந்து இறங்கி கௌரி குண்டு வரைக்கும் தூக்கிட்டு வருவோம். பல்லக்கு தூக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா மிலிட்ரி பேண்டு வாத்தியம் உண்டு அவருக்கு. அழகாக அழிச்சுட்டு வந்து உக்கிமட்னு ஒரு இடம் இருக்கு. அங்கே தான் உஷா அனிருத்தன் கல்யாணம் நடந்த இடம். ராஜா மாந்தாதா தபஸ் பண்ண இடம். 6 மாதம் கேதார்நாத்தினுடைய வின்டர் சீட் அதுதான். இந்த கோவிலில் போனோம்னா கீழே ஒரு ஸ்கொயராக ஒரு பீடம் மாதிரி தெரியாதனமாக ஏறிட்டோம் ஒன்றே விடுவாங்க. என்னடாண்ணா கேதார்நாத் பல்லக்கை கொண்டு அங்கே தான் வைப்பான். அதனால் அது கேதார்நாத்தினுடைய பீடம்னு பேர். 6 மாத கால பரியந்தம் இந்த இப்போ நீங்கள் போனதெல்லாம் பார்த்துக்கலாம். முக்கியமாக இப்போ போனதுன்னா கேதார்நாத் லிங்கம் கோவிலில் உள்ளே வச்சு பூஜை பண்ணியிருப்பான். நான் பார்த்துருக்கேன். நான் விட்டல் சாரதாவும் பார்த்துருக்கேன். அதான் சொல்கிறேன். அழகாக அவர் கிளம்புறதும் அவர் வர்றதும் குப்தகாசி வழியாக வந்து தான் உக்கிமட் வருவார். இப்படி உக்கிமட் குப்தகாசி கௌரிகுண்ட் கேதார்நாத் அந்த பணிக்கு நடுவில் அவர் எடுத்துட்டு போவார். அத்தனை சிரேஷ்டம். ஸோ 6 மாதம் கேதாரத்தில் இருப்பார், 6 மாதம் உக்கிமட்டில் இருப்பார். இந்த பஞ்ச கேதாரில் 4 கேதாருடைய மூர்த்தி ஒவ்வொரு இடத்துக்கு வந்துடும். கல்பேஸ்வர் மட்டும் 365 நாளும் அங்கே இருப்பார். ஸோ கேதார்நாத், துங்கநாத், ருத்ரநாத், மத்மகேஸ்வர், கல்பேஸ்வர். பகவான கிருப்பை இந்த மத்மகேஸ்வர் மட்டும்தான் எனக்கு பாக்கி இருக்கு. 4 கேதார் தரிசனம் பண்ணியாச்சு. அதில் போன வருஷம் துங்கநாத், ருத்ரநாத், கேதார்நாத் 3மே ட்ரெக்கிங் பண்ணிட்டு பகவான கிருப்பை. 3 கேதாருமே ஏறி இறங்குற பாக்கியம் பகவான் கொடுத்தார். அதனால நிறைய வைபவங்கள் உண்டு. ஸ்லோகங்கள் கொஞ்சம் சொன்னேன், கதை கொஞ்சம் சொன்னேன், என்னுடைய அனுபவத்தையும் சேர்த்து சொன்னேன். அப்படி இன்னைக்கு பிரபஞ்சேஸ்வரர் சந்நிதியில் கேதார்நாத் பகவானுடைய வைபவத்தை அனுபவிக்கிற ஒரு பாக்கியம் பகவான் கொடுத்தார். திரும்பி எப்போ பகவான் சங்கல்பிக்கிறாரோ கூடியிருந்து जय बोलो केदारनाथ भगवान की जय बोलो तुंगनाथ महादेव की जय बोलो रुद्रनाथ भगवान की जय बोलो मद्महेश्वर महादेव की जय बोलो कल्पेश्वर की जय बोलो प्रपंचेश्वर भगवान की सर्वत्र पद्मनाभ नाम संकीर्तनम पद्मनाभा पद्मनाभा जय बोलो भारत माता की जय. राधे कृष्ण. மணி கூப்பிட்டு இருந்தார். அது இன்னைக்கு தான் பிரபஞ்சேஸ்வரர் வந்து பார்க்குற பாக்கியம். அதனால் எப்பெல்லாம் முடியும் கூடியிருந்து கொடுக்கும். ராதே கிருஷ்ணன். ஒரு நிமிஷம்.